ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். सभी को संध्या का नमस्ते। அறிவுசார் விசுவாசிகள் விவேகிகளாய் மாறுங்கள். அறிவுசார் விசுவாசிகள் விவேகிகளாய் மாறுவீர் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைய செய்தியை நம்ம கவனிக்க இருக்கிறோம். आज हम संदेश इस विषय पर ध्यान करेंगे, ज्ञानी विश्वासी बुद्धिमान बने। சொல்லுங்க, அறிவுசார் விசுவாசிகள் விவேகிகளாய் மாறுவீர். बोलिए, ज्ञानी विश्वासी बुद्धिमान बनो। पीछे 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 पीछे। ओके, प्रेज द लॉर्ड. हालेलुया हालेलुया हालेलुया। ஓகே, இந்த செய்தியை நம்ம ஜெபித்து நாம் கேட்கலாம். और इस संदेश को हम प्रार्थना करके பிதாவே, सुनेंगे। உம்முடைய சமூகத்தில் எங்கள் வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். पिता, आपकी उपस्थिति में आपके वचनों के खातिर हम आते உம்முடைய हैं। வார்த்தைகள் மாபெரும் வல்லமை படைத்தவைகள். और आपका वचन महा सामर्थ को रखता है அதிலே ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் இருக்கிறது. और उसमें ज्ञान बुद्धि सब कुछ है। प्रभु, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்கள் காதுகளை திறந்தருளும், हमारे இருதயங்களை திறந்தருளும், हमारे कानों को, हृदय को இருதயங்களை நிரப்பியருளும். हमारे हृदय को भर दीजिए இயேசுவின் நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिता। ஆமென். आमीन। ஹல்லேலூயா ஹல்லேலூயா. हालेलुया। ஓகே, நமக்கு எல்லாருக்கும் வேதாகம அறிவு மாத்திரம் போதாது, நமக்கு வேதாகம ஞானமும் அவசியம் என்கிறது தான் மிக முக்கியமான ஒரு உங்க முன்னாடி வைக்கிற மிக முக்கியமான சத்தியம். हम सभी को जो है शास्त्र ज्ञान मात्र काफी नहीं है, बल्कि शास्त्र की बुद्धि भी जो है चाहिए। ये बहुत ही महत्वपूर्ण एक सच्चाई है। நிறைய பேருக்கு பைபிள் படிக்கிறதுனால ஒரு சில அல்லது செய்திகளை கேட்பதினால ஒரு சில அறிவு நமக்கு வருகிறது. और बहुत से लोगों को देखिए, बाइबल पढ़ने की वजह से या कुछ संदेशों को सुनने की वजह से कुछ ज्ञान मिलता है, அது நம்ம ஆத்மாவில் தங்குகிறது. और वो जो है हमारे मन में आके ठहरता है। ஆனால் அவ்வளவு போதாது. परंतु उतना काफी नहीं है। அப்படி மனசுல அந்த அறிவு தங்கும்போது அதுக்கு பேர் அறிவுசார் விசுவாசிகள்னு பேரு. और जब वो मन में वो ज्ञान जब ठहरता है तो उनका नाम है कि ज्ञानी विश्वासी। ஆனா நம்ம அறிவுசார் விசுவாசிகளா இருந்தா மாத்திரம் போதாது, परंतु केवल हम ज्ञानी विश्वासी रहे ये मात्र काफी नहीं है, ஆனா நம்ம விவேகிகளாய் மாற வேண்டும். परंतु हम जो है बुद्धिमान में बदलना है। அதான் புத்திமானாய் நாம் மாற வேண்டும். हमें जो है बुद्धिमान में बदलना है। அதுக்கு அந்த அறிவில் இருக்கிற நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற அந்த அறிவானது இருதயத்திற்குள்ளாக மிக ஆழமாக அது பதியும்படியாக நாம் அதை ஞானமாக பெற்றுக்கொள்கிறோம் இருதயத்தில். और वो जो ज्ञान जो हमारे मन में है वो दिल की गहराई, हृदय की गहराई में जाके बसने के लिए हम उसे बुद्धि के रूप में से प्राप्त करते हैं, அது புத்தியாய் மாறுகிறது. और वो जो है वहां जाकर बुद्धि में बदलता है। அப்படி மாறும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை பயன்படுத்த முடியும். और जब वो ऐसे बदलता है तब जाकर हमारे जीवन में उसका उपयोग कर सकते हैं। அறிந்தா மாத்திரம் போதாது, ஆனா வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக ஞானமாய் அவற்றை மாற்றி வைத்திருக்க வேண்டும். और केवल जानना मात्र काफी नहीं, बल्कि उसके जीवन में लागू करना है, उसे ज्ञान में जो है उसे बुद्धि में बदल कर रखना है। ஆமா, இதுக்கு தான் நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லப்பட்டது. और इसलिए कई वक्त आपके सामने बहुत से उदाहरणों को पेश किए गए। பாலை காய்த்து அதை நம்ம வெண்ணெய் மாத்திரம் இருந்தா போதாது, நெய்யா மாற்றி இருக்க வேண்டும். அப்பதான் நெய் நம்மளுக்கு நெய் நம்ம பயன்படுத்த முடியும். வெண்ணெயா இருந்தா மாத்திரம் போதாது அப்படின்னு பார்த்தோம். हमने देखा कि केवल दूध गर्म करके मक्खन निकालना काफी नहीं है, बल्कि उससे जो है हमें घी बनाना है, तब जाकर वो घी हमारे उपयोगी होगा। அப்போ எப்போ வர நெய் இல்லையோ அப்போ வர நம்ம வெண்ணெயா தான் இருக்குதோ, அப்போ நெய் இல்லைன்னா நெய்யா நம்ம பயன்படுத்த முடியாது. और जब तक कि वो मक्खन मक्खन ही रहेगा और वहाँ पर घी नहीं है तो हम उसे घी के रूप में उसका उपयोग नहीं कर सकते। ஆமா, நம்ம நல்ல கிறிஸ்தவர்கள், நம்ம வசனங்களை கேட்கறவங்க, அறிவுல சத்தியத்தெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். हम सभी लोग अच्छे मसीह हैं, हम ज्ञानी हैं, हम कुछ सत्यों को समझे हैं, समझ कर रखे हैं। உதாரணத்திற்கு இப்போ சுகத்தை குறித்து ஒரு சத்தியத்தை நம்ம வேதாந்தத்துல பார்க்கலாம். और उदाहरण के लिए हम चंगाई के प्रति एक सच्चाई को शास्त्र में देखेंगे। இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்கனவே குணமாக்கி இருக்கிறார். यीशु मसीह ने हमें पहले से चंगा कर दिया है।
அதனால் விசுவாசிகள் வியாதியில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. तो इसलिए विश्वासियों को बीमारी में जीने की आवश्यकता नहीं है। ஏன் கிறிஸ்தவர்கள் வியாதியில் வாழ்றாங்க அப்படின்னா, और क्यों विश्वासी लोग, ये मसीह लोग जो है बीमारी में நான் जीते வியாதி हैं? ஏன் வந்ததுன்னு நான் சொல்லலை, ஏன் வாழ்றாங்க, தொடர்ந்து வியாதியில் ஏன் வாழ்றாங்க அப்படின்னா, मैं बीमारी क्यों आई ये नहीं कह रहा हूँ, बल्कि वो लगातार बीमारी में क्यों जी रहे हैं। வியாதியிலிருந்து சுகத்தை ஏன் எடுத்துக்கொள்ள இயலவில்லை என்றால், அவர்கள் அறிவில் மாத்திரம் அந்த அந்த விசுவாசத்தை, அந்த அறிவை இயேசு குணமாக்கி இருக்கிறாருங்கிற அறிவு அவங்க ஆத்மாவில் தான் இருக்கிறது. அது ஞானமாய் மாற்றப்பட்டு செயல்படுகிற பொழுது சுகத்தை எளிதாக அவங்க எடுக்க முடியும். क्योंकि वो देखिए, वो जो है बीमारी में से चंगाई क्यों नहीं निकाल पाते, क्योंकि यीशु ने उन्हें चंगा किया, वो केवल उनके मन में समझ है, ज्ञान है, परंतु जब हृदय में बदल कर उसे बुद्धि बनाएंगे तब वो आसानी से चंगाई को ले सकते எப்பொழுது हैं। புத்தியாய் மாறுகிறதோ அப்பொழுதுதான் பயங்கரமான வேலையை இது செய்கிறது. और जब वो बुद्धि में बदलता है तब जाकर वो भयानक काम करता है। ஆமாம், நீங்கள் வியாதியில் வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு பயங்கரமான வெறித்தனமான விசுவாசமானது உங்களுக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. हाँ, आप में देखिए एक ऐसे विश्वास कार्य करने लगती है कि हाँ, मुझे बीमारी में नहीं जीना है। அப்போ எப்பொழுது அது ஞானமாக மாறி இருக்கிறதோ அப்போ அது வேலை செய்யும். அப்படி और जब वो बुद्धि में बदलता है तब वो ऐसे काम करता है। அப்போ கேட்கறதுக்கு நல்லதான் இருக்குது, ஆனால் இது அனுபவமாக்கினா தான் அது விஷயம் தெரியும். परंतु सुनने के लिए तो अच्छा है, परंतु इसे अनुभव में बदलेंगे तब अच्छा लगेगा। ஆமாம், அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன செய்யணும் அப்படின்னா, और इसीलिए மேலோட்டமாக படித்தா மாத்திரம் போதாது, அதுக்குள்ளுக்க ஆழ்கடல்ல முத்தெடுக்கிறது போல அடிக்கடி அந்த வார்த்தைகளை தேடி 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 விரும்பி அவைகளை கேட்க வேண்டும், அவைகளை தொடர்ந்து படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஞானமாக உருவெடுக்கிறது. और केवल ऊपर ही ऊपर पढ़ना मात्र काफी नहीं, जैसे समुद्र के गहराई में खोज कर हीरो को, मोतियों को निकाला जाता है, उसी प्रकार से इस वचन को ध्यान करना है, खोज करना है, मनन करना है, तब जाकर वो बुद्धि हमें मिलती है। சங்கீதம் 1 சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவியினுடைய வழி இல்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து 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 தியானமாயிருந்து, தியானம் என்னது, அதில் மூழ்கி இரவும் பகலும் அதில் தியானம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, மன்னிக்கும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா பாக்கியவான்னு சொல்லியிருக்கு. அவருடைய அர்த்தமே ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதிர்ஷ்டசாலி, பிறர் பார்த்து அவனை பொறாமைப்படுவார்கள். और भजन संहिता अध्याय 1 में वचन कहता है, क्या ही धन्य है वो पुरुष जो दुष्टों की युक्ति पर न चलता और न पापियों के मार्ग में खड़ा होता, न टट्टा करने वालों की मंडली में बैठता है, परंतु वह तो यहोवा की व्यवस्था से प्रसन्न रहता और उसकी व्यवस्था पर रात दिन ध्यान करता रहता। जो ऐसे ध्यान करता है वो भाग्यशाली है, वह धनवान है, वह आशीषित है, और दूसरे उसे देखकर ईर्ष्या करते हैं। தியானிக்கும் போது நிறைய புத்தகங்களை கூட எடுத்துக்கலாம். और ध्यान करते वक्त बहुत से किताबें भी आप ले सकते हैं। என்றைக்கு பைபிள் படிக்கிறது, தியானிக்கிறத ஒரு விசுவாசி சைட் பண்ணிடுறானோ, அவன் ஞானத்தை தன்னை விட்டு விலக்கி விட்டான் என்று அர்த்தம். और जिस दिन एक विश्वासी बाइबल पढ़ना, ध्यान करना उसे अलग बाजू में कर देता है, तो इसका अर्थ है कि उसने अपने ज्ञान, बुद्धि को अलग कर दिया है, किनारे कर दिया है। இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல பேசுறாரு. அதாவது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய ஞானத்துக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உலக காரியங்களுக்கு நம்ம கொடுத்து நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னா ஞானம் நமக்குள்ள வராது. அப்போ நம்ம வைஸ் மேனா அல்லது ஒரு ஞானியாய் பூமியில் வெற்றியாய் வாழ இயலாது. और परमेश्वर आज हमसे कह रहा है कि जो परमेश्वर के वचनों को जो समय देना है उसे ना देते हुए हम सांसारिक बातों में जब समय देंगे तो हम एक बुद्धिमान व्यक्ति नहीं बन सकते हैं। பைபிள் சொல்லுது, கடைசி காலங்களில் நான் விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்னு கேட்குறாரு. और बाइबल कहती है कि अंत के दिनों में क्या मैं विश्वास को देखूंगा, ऐसे वह पूछता है। ஏன்னா இப்போ உள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய பயங்கரமான ஒரு காரியம் வந்துட்டு, யாருமே டிவி பார்க்கறது கிடையாது. இப்போ எல்லாருமே மொபைலில் தான் உட்காந்துருக்காங்க. अभी देखिए ये ऐसा एक कार्य है कि कोई भी टीवी नहीं देखते, सभी लोग मोबाइल में बैठे रहते हैं। யாருமே பேப்பர் படிக்கிறது கிடையாது, மொபைலில் தான் இருக்கிறாங்க. और कोई भी अखबार नहीं पढ़ता है, वो मोबाइल में ही सब देखते நிறைய பேர் हैं। புத்தகம் படிக்கிறது கிடையாது, மொபைலில் தான் இருக்கிறாங்க. और बहुत से लोग किताबें नहीं पढ़ते, वो मोबाइल में ही रहते हैं। மொபைலில் நல்ல விஷயத்தை பார்த்தா கூட பரவாயில்ல, மொபைலில் கெட்ட விஷயம் நான் சொல்ல மாட்டேன். இப்போங்க 24 மணி நேரம் ஒரு ஆள் சமையலே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். 24 மணி நேரம் ஒரு ஆள் வேற ஏதோ ஒரு பேப்பர், ஒரு நியூஸை கேட்டுக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்க. मोबाइल में अच्छी बातें भी है, बल्कि बुरी बातें नहीं कहूँगा। यदि एक व्यक्ति 24 घंटे वो समाचार सुनता है या 24 घंटे एक व्यक्ति खाना बनाने के बारे में देखता ही रहता है, तो கர்த்தருடைய வார்த்தைக்கு
நம்ம முதலிடம் கொடுக்காமல் ஆக்கிவிட்டோம். तो ऐसे हो जाता है कि हम परमेश्वर के वचन को प्रथम स्थान नहीं देते हैं. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையில படித்து தியானித்த நாட்களை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்க்கிற பொழுது அன்றைக்கு தான் நமக்கு விசேஷமான ஞானங்கள் நம்முடைய இருதயத்திலே கடந்து வந்தது உண்டு. और जिस दिन हम स्मरण कर कर देखते हैं कि हमने ध्यान किया, परमेश्वर के वचनों में समय बिताया, उसी दिन हमारे हृदय में वह बुद्धि जो है आता है. ஒரு விசுவாசி தொடர்ந்து இப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த தொடர் பாதையில் இருப்பான்னா அவனுடைய குடும்பத்தை, தன்னுடைய சொந்த வாழ்க்கையை, ஊழியத்தை நன்றாய் அவனால் நடத்த இயலும். यदि एक विश्वासी इस सफर में लगातार रहेगा कि वो ज्ञान को कैसे प्राप्त करे, उसकी खोज में रहे, तो वो अपने पारिवारिक जीवन, अपने व्यक्तिगत जीवन, अपने सेवकाई को बड़ी अच्छे से चला सकता है. ஆமாம், ஒரு அட்வொகேட் ஒரு லாயர், அதாவது கோர்ட்டில் வக்கீல், தற்கால சூழலுள்ள கோர்ட்டுகளுடைய கேஸ்கள் எப்படி போயிட்டு இருக்குது, எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படி தீர்ப்பளிக்கப்படுதுன்ட்டு அதெல்லாம் அந்த தீர்ப்பு விவரங்களெல்லாம் அவன் அதுக்கு மேலே தன்னுடைய கண்களை வைக்கலை, அதை படிக்கலை, அதை அறியலைன்னா அவன் ஒரு நல்ல சக்ஸஸான ஒரு வக்கீலாக அவனால் பிரதிபலிக்க இயலாது. और एक वकील जो होता है, अभी फिलहाल हाल ही में कोर्ट में क्या चल रहा है, कैसे वहाँ पर सुनवाई हो रही है, कैसे वो वायदे दिए जा रहे हैं, यदि उसे पता नहीं वो केस के बारे में, तो वो एक अच्छा सफल वकील नहीं बन सकता है. மறுபடியும் இதை நான் சொல்கிறேன், அப்போ அனுவாதம் உங்களுக்கு சரியாக வரும். அதாவது ஒரு வக்கீலானவர் தற்காலத்தில் மற்ற இடங்களெல்லாம் கோர்ட்டுகள் கேஸுகள்லாம் எப்படி நடக்குது, எப்படி ஒவ்வொரு கேஸுகளும் எப்படி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த கேஸினுடைய விவரங்கள் என்ன அப்படின்ட்டு தன்னுடைய கல்வி சார்ந்த வேலை சார்ந்த விஷயமா இருக்கிற அப்படின்னால டெல்லியில் என்ன சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேஸ்கள் எப்படி நடக்குது, பிறகு இந்த மற்ற கோர்ட்டுகள்லாம் கேஸ் எப்படி முடிவு வருது அப்படிங்கிறத குறித்து தொடர்ந்து அவன் படிக்கணும். படித்தா தான் அவன் அந்த விஷயத்தில் அவன் அப்டேட்டடாக இருப்பான். और एक वकील जो होता है, ये क्योंकि वह वकील है, ये कोर्ट में वो कोर्ट में कैसे केस समाप्त किए जा रहे हैं, कैसे सुनवाई दी जा रही है, कैसे न्याय किए जा रहे हैं, सुप्रीम कोर्ट में कैसे चल रहा है, ये सब उसमें अपडेट होगा, तब जाकर वो एक अच्छा वकील ठहर सकता है. ஆமாம், இப்போ பாருங்கள், ஒரு சுப்ரீம் கோர்ட் லேட்டஸ்ட்டாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, எங்கெங்கெல்லாம் கேஸ்கள்லாம் நடக்குதோ அதெல்லாம் அந்த கேஸ் விவரங்களெல்லாம் அவங்களுக்குன்ட்டு ஒரு ஆக்சஸ் கொடுக்க போகிறாங்க, ஒரு சாஃப்ட்வேர் போட்டு இன்னும் வரப்போகுது. அது போட்டு ஒரு வக்கீலானவர் எல்லா கோர்ட்டில் உள்ள கேஸ்லாம் எப்படிலாம் நடந்திருக்கு, எப்படிலாம் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது, கேஸ்கள் எப்படி வாதாடி இருக்கிறாங்க அப்படின்லாம் அவர் போயிட்டு படிச்சுக்கிட்டுறதுக்கு உரிய என்ன நடந்த விஷயத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டதுக்குரிய ஒரு ஆக்சஸ் கொடுக்க போகிறாங்க. अभी ऐसे देखिए, सुप्रीम कोर्ट में ऐसे कहा गया कि उन्हें एक ऐसा एक्सेस देंगे कि ये इनका केस कैसे चल रहा है, क्या हो रहा है, इसके विस्तार, ये सब कुछ वहाँ पर रहेगा और उन्हें जो है पता चलेगा और वहाँ बैठकर वो पढ़ सकते हैं उन सब के बारे में. இதுக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ்களுடைய விவரங்கள் எல்லாம் அங்கே அப்லோட் செய்யப்பட்டு அதை ஆக்சஸ் பண்ணி அந்த கேஸ் விவரங்கள் எல்லாம் அறிஞ்சிக்கிடுவாங்க. जो 10 साल 20 साल का पुराना केसेस जो हो गया है उसकी पूरा डेटा एक्सेस कर सकता है, ताकि जो वकील है उसका पास ऐसा ताकत मिलेगा, इस केस ऐसा हुआ, उस केस ऐसा हुआ, इस केस ऐसा हुआ, इसलिए मेरे पास जो भी क्लाइंट्स आएगा उसका केस को मैं विजयी दिला सकता हूँ, क्योंकि इस तरह का उसका बुद्धि आ जाता है, तो आगे वो बढ़ सकता है. अब और केस कोर्ट केஸில் வாதாடுற ஒரு வக்கீல் இந்த நாட்டு நிலவரங்களை குறித்தான சரியான அறிவை அவர் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அவர் நல்ல வக்கீலாக இருக்க முடியும். और एक केस जो लड़ता है, जो वकील जो होता है, इस राष्ट्र के सारे हालातों को जो है अच्छे से जान पहचान रखनी चाहिए, तब जाकर वो जो है अच्छी से केस लड़ सकता है. அதே போல தான் அந்த உலகத்தில் வியாபாரிகளும் அதே போல தான் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவு சார்ந்த எல்லா காரியங்களும் அப்படி தான். और उसी प्रकार से संसार के सारे व्यापारी, सारे बिजनेस, जो कुछ है, सारे जो कुछ बुद्धि की बातें सब ऐसे ही चलते हैं. இன்றைக்கு செயல்படுகிற மருந்துகளை குறித்து டாக்டருக்கு இன்றைக்கு இருக்கிற அந்த காரியங்களை குறித்தான புதுசாய் கண்டுபிடிக்கிற மருந்துகள், புதிதான இன்ஜெக்ஷன்ஸ், இதை குறித்து ஒரு டாக்டருக்கு லேட்டஸ்ட்டாக என்ன நடக்குது 10 வருஷம் முன்னாடி படிச்சிருப்பார், அதை வச்சுட்டே வண்டியை ஓட்ட முடியாது. இன்றைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கிறத அதற்கு மேலே ஒரு தீவிரம் காட்டலைன்னா அவர் நல்ல டாக்டராக இருக்க முடியாது.
यदि एक डॉक्टर देखिए वह उत्तेजित ना दिखाए उसके ऊपर कि आज फिलहाल अभी उपलब्धि में क्या हो रहा है, क्या चल रहा है, नया नया ताज़ा ताज़ा क्या चल रहा है, उसे पता करना चाहिए। बल्कि 10 साल के पीछे जो उसे पता है वह जानकारी रखकर वह गाड़ी नहीं चला அதே सकता போல है। தான் குடும்பத்தை நடத்துகிறவர்களும் அதை குறித்ததான அப்டேட் உங்களுக்கு இருக்கணும். குடும்ப தலைவியாக இருக்கிறவங்க, குடும்ப தலைவனாக இருக்கிறவங்க, அல்லது ஒரு பிள்ளையாக இருக்கிறவங்க, ஒரு வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தலை சிறந்த நபராய், தலை சிறந்த குடும்ப தலைவியாய், குடும்ப தலைவனாக இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய அறிவை அல்லது உங்களுடைய அறிவு சார்ந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது போல் இந்த எதுவரை உங்களுக்கு தேவையோ அவைகளை நீங்கள் சரி செய்து வாழ்வது தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்கும். और उसी प्रकार से जो परिवार को चलाते हैं, चाहे परिवार के पत्नी हो या पति हो या बच्चे हैं या नौकरी करने वाले, वह सभी लोग अभी क्या चल रहा है, अभी क्या फिलहाल हो रहा है, इसे जानकर वह रहेंगे, तब जाकर वो उचित जीवन जी सकते हैं। குறிப்பாக வாலிபர்களுக்கு தற்சமயம் வேலை செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிற யோசனை என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த லைனில் நீங்கள் நுழையிற, எந்த ஸ்பேஸில் போகிறீங்களோ, ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் அப்படி வச்சுக்கிடுவோம். உதாரணத்துக்கு ஐடி ஸ்பேஸ் ஆர் அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் ஸ்பேஸ் ஆர் ஹெச்ஆர் ரிலேட்டட் ஆர் மேபி பிஸ்னஸ், வேரியஸ் பிஸ்னஸ் இப்படிலாம் இருக்குது பாருங்கள். और उसी प्रकार से जो नौजवानों को आज मैं एक सलाह देना चाहता हूँ, वो कौन से भी साइट में हो या आईटी के हो या बिजनेस के हो या एचआर के डिपार्टमेंट, जो कोई हो, उन्हें मैं कहना चाहता हूँ அதை குறித்ததான முழு காரியங்கள்ல நீங்கள் ஆக்சஸ் ஆகி அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். और उसके प्रति सारे कार्य में आपको एक्सेस होकर जो है आपको सारी अपडेट जो है प्रतिदिन लेती रहनी चाहिए। அதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா, और यदि आप ऐसे नहीं करोगे, நீங்கள் ஒரு விசேஷித்த நபர்களாக நீங்கள் வர முடியாது. அதனால ஆட்கள் அல்லது வேலையிலேயோ வேறு வியாபாரத்திலே நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு விலையேறப்பட்ட நபராக நீங்கள் ஆக முடியாது. और इसकी वजह से आप एक विशेष व्यक्ति या एक अनमोल व्यक्ति किसी भी क्षेत्र में आप नहीं ठहर सकते நீங்கள் हो। வேணா ஒரு எல்லாரையும் போல் நீங்களும் ஒரு நபராக இருக்கலாம். எல்லாரையும் போல் நீங்கள் ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் விலை போக மாட்டீங்க. और यदि आप सभी के समान एक व्यक्ति हो तो आपकी कीमत उतनी नहीं होगी। ஏன்னா எல்லாருக்குமே 5000 ரூபா, 10000 ரூபா, 20000 ரூபா கொடுத்து வேலைக்கு எடுப்பாங்க. அதே போல தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். क्योंकि सभी लोगों को 5000 10,000 रुपए तनख्वाह देके नौकरी में लेते हैं, उसी प्रकार से आपको சரி भी இல்லை, मिलेगा। இன்றைக்கு சாதாரணமாக ஒரு 50000 ரூபா வச்சுக்கிடும், அந்த சேலரி தான் உங்களுக்கு கிடைக்கும். और उसी आज देखिए सामान्य रीति से 50,000 की तनख्वाह, और वो तनख्वाह आपको भी मिलेगी। ஆனால் 50000 வந்து 1 லட்சமாகவோ 2 லட்சமாகவோ மாறி போகணும் அப்படின்னா நீங்கள் விசேஷித்த அந்த அறிவை உடையவர்களாக இருக்க வேண்டும். परंतु वो 50 की तनख्वाह 1 में ऐसे बढ़ती जानी है तो आपको विशेष व बुद्धिमान व्यक्ति बनना है। அது இல்லை அப்படின்னா ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் தருவார் அப்படின்னா அப்படியெல்லாம் நடக்கிறது கிடையாது. और यदि वो नहीं है, मैंने प्रभु से प्रार्थना की है और प्रभु मुझे देगा, तो ऐसे नहीं चलेगा। அப்போ அதில் தான் மாறுவதற்கு தான் இப்படிப்பட்ட உங்களை நாங்கள் வைரத்தை செதுக்குனது போல வார்த்தைகளை வச்சு உங்களை செதுக்க வருகிறோம். और उसी प्रकार से आपको बदलने के लिए जो है, जैसे हीरो को जो है आकार दी जाती है, उसी प्रकार से मैं आपको आकार देने के लिए आता हूँ। சிலருக்கு வந்து குடும்பத்தை அல்லது தன்னுடைய சொந்த வாழ்க்கை குறித்தான கரிசனையற்றவர்களாக இருப்பாங்க. கரிசனைனா ஒரு தான் குடும்பத்தை பற்றி தானே ஒரு அக்கறை இல்லாத இருப்பாங்க. और कुछ लोगों को अपने परिवार और अपने कुटुंब के विषय में देखिए एक परवाह नहीं होती। அல்லது சிலருக்கு அக்கறை இருக்கும், ஆனால் அறிவுபூர்வமான அக்கறையாக இருக்காது. परंतु परवाह तो होती, परंतु वो बुद्धिमानी रीति से परवाह नहीं होती। எல்லாருக்கும் பணம் வேணும், और सभी को पैसे चाहिए। பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தால் மாத்திரம் போதும். और पैसा चाहिए मात्र, ऐसा चाहत होना काफी नहीं है। நான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒரு விருப்பம் இருந்தால் மாத்திரம் போதும். और मैं और मेरा परिवार कुशल से रहे, ये चाहत होना मात्र काफी नहीं है। யாருக்கு தான் அந்த விருப்பம் இல்லாம இருக்கும்? अरे भाई, किसको ऐसी इच्छा नहीं எனக்கு होती? பொருளாதாரம் வேணும், நல்ல வீடு வேணும், நாங்க நல்லா இருக்கணும், நானும் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், யாருக்கு தான் எண்ணம் இல்லாம और இருக்கும்? किसको ऐसी इच्छा नहीं होती कि मुझे आर्थिक चीजें चाहिए, मेरे घर अच्छे होने चाहिए, मेरे परिवार अच्छा होना है, मेरे बच्चे कुशल से रहना है, ऐसे किस में नहीं होती है? நமக்கும் அந்த நல்ல விருப்பம் இருக்குது, और हम में भी ऐसे अच्छी चाहते हैं, ஆண்டவருக்கும் அந்த நல்ல விருப்பம் और இருக்குது. परमेश्वर में भी वो अच्छी चाहते हैं। அவரும் நம்ம தர்றதை நம்ம பெற்றுக்கிட மாட்டோம், நாம ஒரு இடத்துல வாங்கிக்கிட மாட்டோம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இடையில இருக்கு. और वो जो दे रहा है उसे भी हम पाते नहीं, और हम भी उससे लेते नहीं, बीच में कुछ तो समस्या है। அந்த விஷயத்தை தான் நாங்கள் இன்னைக்கு சரி செய்ய நாங்கள் இப்படி பிரசங்கத்தின் வாயிலாக முற்படுகிறோம். और उस बात को सुधारने के लिए इस प्रचार के जरिए जो हम ऐसे कर रहे हैं। நான் வேலை பார்த்த நாட்களில் அல்லது நான் ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னு நினைத்த நாட்களில் ஒன்றை நான் கிளியராக அறிஞ்சிருக்கிறேன். और जब मैं नौकरी करता था उस वक्त देखिए मैं कुछ बिजनेस करने का, व्यापार करने का सोच रहा था, उस वक्त मैंने एक बात स्पष्ट रीति से जान ली।
அதாவது மும்பை வந்து இந்தியாவில் ஃபினான்ஷியல் கேபிட்டல், பொருளாதார தலைநகரம். और ये भारत देश देखिए आर्थिक जो है कैपिटल एक सिटी है. मुंबई नगरम, भारत देश இல்ல, मुंबई मुंबई शहर. हाँ बोलो. ये मुंबई शहर जो है आर्थिक स्थिति की एक कैपिटल सिटी है. ये मुंबई நகரம் இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரம். और मुंबई शहर जो है भारत देश का एक आर्थिक स्थिति की जगह है. आमेन. தலைநகரம், கேபிட்டல். ஆமென். அதெல்லாம் தெரியும். ஆனால் இங்கே கிடைக்கிற பணத்தை போல் வேறு இடங்களில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நிறைய பேருக்கு இந்த பணத்தை இங்கே இவ்வளோ தூரம் பணம் பொருளுது, வேலைகள் நிறைய இருக்குது, எடுக்க தெரியாமல் இவங்களும் உருண்டுட்டு தான் வராங்க. பணம் வேறு உருளுது, நமக்குள்ள உருள மாட்டேக்கு. நம்ம பணத்துக்கு வேண்டி மனுஷன் உருண்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தாராளமான பணங்கள் உருளுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அறிவில்லாமையால் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்கிற ஒரு ஏக்கம் என்ன பயங்கரமாக என் ஆட்கொண்டு இருந்தது. और ये मुंबई शहर में देखिए पैसों की कमी नहीं, आर्थिक स्थिति की कमी नहीं है, परंतु हमारे बच्चे बिना ज्ञान के इस पैसों में देखिए वह जी नहीं पा रहे हैं. ये इस प्रकार की चाहत देखिए मुझे அப்போ பொதுவாக மும்பை நகரத்தில் அல்லது நகரங்களில் வாழ்கிறவங்க தன் பிள்ளைகளையும் தன்னுடைய பரிவாரங்களையும் சரியாக நடத்துவதற்கு முதலாவது நாம் இப்போ கற்றுக் கொடுக்குற அந்த காரியங்களில் ஒரு அதிதீவிரமான ஒரு விருப்பத்தை காட்டியாக வேண்டும். और इस भारत शहर मुंबई शहर में देखिए हम हमारे बच्चे कुशल से जीने के लिए जो सिखाई जा रही है उसे सीखने में वह तीव्रता जो है हमें दिखानी चाहिए. நிறைய பேர் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. और बहुत से लोग एक संकल्प में आ जाते हैं, இனியாவது நம்ம பணம் சம்பாத்தியம் பண்றதாவது, நல்ல வாழ்றதாவது, நல்ல வீடு கட்டுறதாவது, நல்ல ஆகிறதாவது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல கேட்பாங்க. और वे लोग ऐसे एक शंका में पूछते हैं कि इसके बाद क्या मैं घर बनाऊं, मकान बनाऊं, अच्छे से जीऊं, क्या पैसे अच्छे से कमाऊं. அப்படி நினைக்கிறவங்களால சந்தேகப்படுறதுனால ஒண்ணுமே பண்ண முடியாது. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. और जो वैसे विचार करता है, वो शंका करता है, वो इस प्रकार से जैसे हवा में जो है वो लड़खड़ाता है और वो परमेश्वर से कुछ नहीं प्राप्त कर सकता है. समुद्र का लहर खटखटाता है, बराबर समुद्र की लहर के समान. आमीन. ऐसा आते फिर जाते संदेह करने वाला व्यक्ति भी ऐसे ही रहता है. आना बिना संदेह से मेरा कुटुंब को मैं अच्छा कर सकता हूँ, मैं जो पाता हूँ उसको जाकर मैं इस्तेमाल करने वाला हूँ. मैं आज कुछ कलेक्ट करता हूँ तेल, वो तेल को मैं जाकर इस्तेमाल कर बत्ती जलाऊंगा. आमीन आमीन. இன்றைக்கு நான் சேகரிக்கிற எண்ணெயை என் வீட்டின் விளக்கை ஏற்றுவதற்கு கொண்டு சென்று விளக்கை ஏற்றும்படியாக நான் அதை பயன்படுத்துவேன் என்கிற தீவிரத்தோடு கேட்கணும். और आपको ये उत्तेजना के साथ सुनना है, जो तेल मैंने इकट्ठा किया उसे घर ले जाकर उसे मैं जो है एक दीपक जलाऊंगा. அல்லது என்ன அர்த்தம்? என் வீட்டை ஒளி வெள்ளமாய் மாற்றுவதற்கு நான் தேவனுடைய விசேஷமான அறிவை ஞானத்தை இன்றை நான் பெறுகிறேன் என்கிற தீவிரத்தோடு கேட்க. तो आपको ये उत्तेजना के साथ सुनना है कि मेरे घर को प्रकाशमय ज्योति में बनाने के लिए ही जो मैं परमेश्वर के वचन को सुन रहा हूँ. ஆமென். நம்ம அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்ம பைபிளில் இங்கே அப்படி கிடையாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் என்ன தவறுகள் ஒரு நபர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் பேசுகிறேன். இங்கே நம்ம செய்தி கொடுக்க இன்னொரு ஆள் பைபிளை புரட்டி பக்கத்தில் இந்த வசனம் என்ன போட்டுக்கணும் பார்த்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அதுலேயே மனசு போயிட்டு இருக்கும். और यहाँ प्रचार करते वक्त और एक व्यक्ति देखिए ऐसे पलटकर यहाँ क्या वचन कहता है ऐसे देखेंगे तो उनका मन वहीं पर चला जाता है. அதாவது மேத்ஸ் டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, இவர் பிசிக்ஸ் புக்ஸை திறந்து உள்ளுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வைங்க, அப்போ எப்படி ஓடும்? மேத்ஸும் உள்ளுக்கு போகாது, பிசிக்ஸும் உள்ளுக்கு நுழையாது. வெளியே வரும்போது கோழி விட்ட முட்டை தான் இருக்கும். और मैथ्स टीचर जब चला रहे हैं पढ़ाई शिक्षा दे रहे हैं उस वक्त वो फिजिक्स को पढ़ते रहेंगे तो दोनों भी नहीं समझेंगे, जब बाहर निकलेंगे मुर्गी के अंडे के समान आएंगे. அப்போ என்னது கற்றுக் கொடுக்கப்படுது இன்றைக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த அறிவுசார் விசுவாசிகளாக மாத்திரம் இருக்கக்கூடாது, நீங்கள் விவேகிகளாய் அல்லது புத்திமான்களாய் மாறுவீர்களாக அப்படிங்கிற அந்த செய்தியை தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். आज हम ये संदेश सुन रहे हैं कि आपको केवल जो है ज्ञानी विश्वासी नहीं बल्कि बुद्धिमान बनना है. இது கேட்பதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? तो ये सुनने से आपको क्या मिलेगा? உங்களுக்கு ஞானத்தை வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலும் பயன்படுத்துவதற்கு தான் இத நம்ம பேசுறோம். तो आपके जीवन में इस बुद्धि को ज्ञान को उपयोग करने के लिए हर एक क्षेत्र में इसीलिए ये बात कर रहा हूं.
ஜெபம் ரொம்ப முக்கியம், प्रार्थना अति महत्वपूर्ण அந்நிய है, பாஷையில பேசுறது ரொம்ப முக்கியம், अन्य भाषा में बात करना महत्वपूर्ण சர்ச்சில் है, அட்டெண்ட் பண்றது ரொம்ப और முக்கியம், सभाओं को अटेंड करना महत्वपूर्ण பைபிள் है, படிக்கிறது ரொம்ப முக்கியம், बाइबल पढ़ना महत्वपूर्ण है। இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனா இது இல்லைன்னு வைங்களேன், இப்போ நான் சொல்றதை கேட்கறேன்னு வைங்களேன், ஏன் மடிச்ச மற்றது எல்லாமே ஒரு பிரயோஜனப்படாது. ये सब तो ठीक है, परंतु जो मैं कह रहा हूँ वो नहीं है तो बाकी सब व्यर्थ ठहरेगा। அப்ப சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். तो चर्च में आना महत्वपूर्ण तो है। இன்றைக்கு நம்ம அறிவை எவ்வளவு கற்றுக்கொள்றோமோ அந்த அறிவை கடைசியில் நம்ம ஞானமாய் மாற்ற வேண்டும் என்று கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். तो हम इस पर ध्यान दे रहे हैं, जो ज्ञान आज हम सीख रहे हैं अंत में उसे बुद्धि में बदलना है, ऐसे देख रहे हैं। முதல் வசனம் இன்றைக்கு பிரசங்கி 8வது அதிகாரம் 1வது வசனம், எக்லேசியஸ்டிஸ் शबोपदेशक 8வது அதிகாரம் 1வது வசனம், अध्याय 8 और वचन 1। பிரசங்கி 8:1. शबोपदेशक अध्याय 8 और वचन 1। தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். 8:1. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். बुद्धिमान के तुल्य कौन है और किसी बात का अर्थ कौन लगा सकता है? मनुष्य की बुद्धि के कारण उसका मुख चमकता और उसके मुख की कठोरता दूर हो जाती है। ரெண்டு நபரை வச்சுக்கிடும். ஒரு ஆள் வந்து அறிவுடைய நபர், இன்னொரு ஆள் ஞானமுடைய நபர். अब यहाँ पर दो शख्स को रख लेंगे, एक जो है ज्ञानी है और एक दूसरा जो है बुद्धिमानी है। அறிவுள்ள நபரா இருந்தா மாத்திரம் போதாது. तो केवल ज्ञानी व्यक्ति रहना मात्र काफी नहीं है। நீங்க பாத்துக்கீங்களா, நிறைய பேர் உலகத்துல நல்லா படிச்சிருப்பாங்க. आप देख सकते हैं संसार में बहुत से लोग अच्छे पढ़े लिखे होंगे, என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா போதும், और यदि आप उनसे पूछे कि आपने क्या पढ़ाई की है, அவன் சொல்ல படிப்பை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பார்க்க முடியாது. और जो पढ़ाई वो कहते हैं उसे भी आप स्मरण करके नहीं देख पाओगे। ஆமா அவன் சொல்லுவாங்க, நான் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சேன், மெக்கானிக்கலுக்கு பிறகு எம்பிஏ பண்ணேன், எம்பிஏக்கு பிறகு அமெரிக்காவில் போயிட்டு அந்த இப்படி ஒரு பட்டப்படி படித்தேன், பிறகு படிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இப்போ கொஞ்சம் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். पहले हमने मैकेनिकल इंजीनियरिंग पढ़ा, फिर बाद में उसका साथ में एमबीए पढ़ा, फिर बाद में एडिशनल क्वालिफिकेशन अमेरिका में जाके मैंने किया, फिर वापस अभी इंडिया में आया. अभी क्या कर रहे हो? अभी तो मैं नौकरी के लिए मैं कोशिश करते रहता हूँ. இப்போ கேட்குற ஆள் மாதம் 1 லட்சம் சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? வேலைக்காண்டி சுற்றிக்கிட்டு இருக்காருன்னா வேலைக்கு அவ்வளோ தூரம் கிடைக்கலனும். अभी जो ஏதோ சம்திங் பண்ணிட்டு இருக்காரு, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. और जो सुन रहे वो व्यक्ति देखिए महीने 1 लाख तनख्वाह की काम कर रहे हैं, परंतु जो कह रहे हैं उन्हें कुछ मिला नहीं, बल्कि वो काम की खोज में है. அப்போ படித்தா மாத்திரம் போதாது. तो केवल पढ़ाई करना काफी नहीं है. படித்தாலெல்லாம் பெரிய நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. और जो अच्छे पढ़े लिखे वो ज्यादा पैसे कमाते ऐसे भी नहीं कह सकते. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் படித்தவங்க இருக்கிறாங்க. ஒரு படிக்காமலும் இருக்கக்கூடாது, படிக்கவும் செய்யணும். ஆனால் படித்ததுக்கு பிறகு தான் அந்த படிப்பில் உள்ள எல்லா காரியத்தையும் புத்திமானாக செயல்படும்படியாக நிறைய பேர் மாற்ற வேண்டியது அவசியப்படுது. உலக ரீதி உலகத்தில் உள்ள படிப்பை சொல்கிறேன். और सांसारिक पढ़ाई के विषय में कह रहा हूँ, नहीं पढ़ना ऐसे नहीं कह रहा हूँ. जो पढ़ा है उससे जो अपने जीवन में देखिए बुद्धिमान में बदलना है, बुद्धि में बदलना है. எவ்வளவு கற்றிருந்தாலும் அந்த கற்றதற்கு அளவு தந்தபடியான ஞானத்தை கொண்டு வந்து அதை பயன்படுத்தணும். நான் உலக கல்வியும் உலக ஞானத்தையும் பேசுகிறேன். और मैं सांसारिक ज्ञान और सांसारिक शिक्षाओं के बारे में बात कर रहा हूँ. जितना भी सीखा है उसे लाकर उसे जीवन में लागू करनी है. ஆனால் நம்மளுக்கு உலக கல்வியும் உலக ஞானமும் போதாது. परंतु उनको सांसारिक ज्ञान और सांसारिक शिक्षाएं काफी नहीं है. உலக ஞானம் வந்து தேவனுடைய பார்வையில் ரொம்ப ரொம்ப கம்மியானது. और सांसारिक ज्ञान देखिए प्रभु के नजरों में बहुत ही कम है. நம்ம அதை விட மேலானவர்கள். हम उससे बढ़कर தேவனுடைய வார்த்தையால் பிறந்தவர்கள். हम परमेश्वर के वचनों से जन्मे हैं. தேவ அறிவும் தேவ ஞானத்தையும் குறித்து நாங்க பேசுகிறோம். हम परमेश्वर के ज्ञान और प्रभु के बुद्धि के विषय में बोल रहे हैं. அப்ப உலகத்தார் பயன்படுத்துகிற அறிவு ஞானத்தை விட நாம் பயன்படுத்துகிற அறிவு அதை விட தரம் உயர்ந்தது. और सांसारिक लोग जो ज्ञान और जो बुद्धि का इस्तेमाल करते हैं और जो हम करते हैं वो उससे बहुत ही अनमोल है. அவங்களுடைய ஞானத்தை காட்டிலும் நம்முடைய ஞானமானது மிகவும் உயர்ந்தது. और उनके ज्ञान से हमारा ज्ञान देखिए अति अनमोल है. ஆனா விஷயம் என்னன்னா, परंतु बात यहाँ पर அவங்க வாழ்ற வாழ்க்கையை கூட நம்ம வாழல அப்படின்னா நம்ம சொல்ற அந்த அறிவு எனக்கு இந்த அறிவு பெருசு, இந்த ஞானம் பெருசு அப்படின்ட்டு அந்த உலகத்தானுக்கு தெரியாது. உன்னை விட நான் நல்லா வாழ்றேன்னு அவன் சொல்லுவான். परंतु वो जो जीवन जी रहा है, यदि वह जीवन भी मैं नहीं जीऊंगा और हम कहते कि ये ज्ञान ऐसा है, ये ज्ञान बड़ा है, तो सांसारिक कहेगा जो मैं जी रहा हूं वह भी तुझे पता नहीं है. ஏன்னா நாம அறிவையும் சரியா கற்றுக்கிடல, கற்றுக்கிட்ட அறிவை சரியா ஞானமாகவும் ஆக்கல, ஆகவே ஞானியாயும் நான் வாழல அப்படின்னா இந்த உலகத்தானுடைய பார்வையில நான் எள்ளி நகையாடக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம்.
और क्योंकि देखिए हमने वो ज्ञान सही से समझा नहीं है और समझा नहीं है तो बुद्धि में नहीं बदला है तो सांसारिक नजरों में देखिए बहुत ही तुच्छ व्यक्ति होंगे। நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னாலே உலகத்தினுக்கு தெரியணும் இந்த ஆள் அறிவிலையும் ஞானத்திலையும் தம்மை விட அவர்களை விட மிகவும் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னு உலகத்தான் அறியணும்। और सांसारिक लोग जानना चाहिए, जब आप कहते हैं कि मैं क्रिश्चियन हूँ, मैं मसीह हूँ, तो जानना चाहिए कि हमसे बढ़कर बुद्धि और ज्ञान में बड़े ऊंचे दर्जे में रहते हैं। ஆமென்। அப்படி மாற்றணும்னா என்ன? அதுக்கு தான் அவர் சொன்னார், இந்த ஜனங்கள் மத்தியில உனக்குள்ள இருக்கிற ஒளியானது பிரகாசிக்க கடவுது। तो इसीलिए उसने कहा कि लोगों के बीच में आप में जो ज्योति है वह चमके। நிறைய பேர் நீங்க போதிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை குறித்து அவங்க பார்த்துட்டு உங்களுடைய நடவடிக்கையை பார்த்த உடனே ஸ்தம்பித்து போய் விடுவார்கள், ஆச்சரியப்படுவார்கள்। और बहुत से लोग जो उनके सिखाने के ढंग को देखते ही जो है वो अचंभित हो जाते हैं। உங்களுடைய பேச்சுகளை கேட்டாலே ஒரு முறை உங்களுக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கோ உங்ககிட்ட ஸ்தம்பித்து போய் நிற்பாங்க। और एक बार जब आपकी बातें सुनेंगे, आपसे प्रश्न करेंगे तो आपके जवाब को सुनकर वो चकित हो जाएंगे। ஆமா, அது நீங்க எந்தெந்த பெரிய பெரிய இடங்களை கர்த்தர் உங்களை கொண்டு போகும்போது பெரிய பெரிய மாற்றங்களை நீங்க பாப்பீங்க। நீங்க போனதுனால அந்த காரியங்கள் சக்சஸா நடக்கும்। और आप बड़े बड़े जगह में प्रभु ले जाने के कारण आप बदलाव को देखोगे, क्योंकि आप वहां पर गए हो, इसीलिए वहां पर सफलता है। ஆமென்। இல்லை நான் ஒன்றுமே கற்றுக்கிட மாட்டேன், ஒரு ஞானத்தையும் நான் வச்சிருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் கர்த்தர் அங்கே கொண்டு போன உடனே என்னை அப்படி பயன்படுத்திடுவாருன்னா ஒன்றும் பயன்படுத்த மாட்டார்। எப்படி நம்ம ஒன்றுமே இல்லை தெரியாதவங்களா போனோம்னா ஒன்றும் தெரியாதவங்களா தான் பிறகு இருப்போம், அங்கே ஏற்று தான் கிடைக்கும், நம்மளை பிடிச்சி தள்ளி வெளியே தான் அனுப்பி விடுவாங்க। ஆனால் கர்த்தர் நான் உண்மை நம்பி தான் அந்த இடத்துக்கு போனேன், என்னை வெட்கப்படுத்த மாட்டேன்னா முழு வெட்கப்பட்டு தான் நம்ம வருவோம்। ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஆண்டவருடைய பேரில் போட்டுட்டு நம்ம அறிவையும் கற்றுக்கிட மாட்டோம், நம் ஞானத்தோடும் நடந்துக்கிட மாட்டோம்। அப்படின்னா அந்த இடத்துல வெட்கம்தான் கிடைக்கும்। ரைட் बोलो। नहीं, मैं सीखूंगा नहीं, ज्ञान नहीं सीखूंगा और मैं कुछ करूंगा नहीं, उसे सीखूंगा नहीं, परंतु मैं वहां जाकर खड़ा हूंगा तो प्रभु मेरा उपयोग करेगा, ऐसे कहेंगे तो प्रभु उपयोग नहीं करेगा। ओके, कंटिन्यू। आमेन, आमेन, बोलो आमेन, आमेन। हम இது प्रैक्टिकला நான் பேசுறேன், मैं व्यवहारिक रीति से बोल रहा हूँ। அப்போ நீங்க பாஸ்டர் நீங்க விசுவாசத்தை ஆண்டவர்ட்ட என்ன கேட்டாலும் தருவாருன்னு சொன்னீங்கல்ல। पास्टर आपने कहा कि विश्वास करके आप प्रभु से कुछ भी मांगो तो वो देगा। हाँ, விசுவாசத்தினால உங்களுக்கு சுகத்தை தராரு, विश्वास से आपको चंगाई பொருளாதாரத்தை தராரு, आपको आर्थिक स्थिति देता है, இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு வயிறு நிறைய தராரு, எல்லாம் இருக்குது, எல்லாம் செய்றோம்। आज के खाने के लिए पेट भर खाना देता है, குடும்பத்தை ஸ்திரமா வழி நடத்த முடியல, और परिवार को सही से मैं अगुवाई இன்னும் பொருளாதாரம் எனக்கு பெருகணும், और अभी मुझे और आर्थिक बढ़नी है, அதே போல என்னுடைய வேலையிலயும் என்னுடைய பிசினஸ்லயும் இன்னும் வெற்றி சிறக்கணும், और मेरे काम में मेरे व्यवसाय में और मुझे सफल होना है, என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய சமூகத்துக்கும் நான் ஒரு முன்னுதாரணமா வாழணும், मेरे बच्चों को और मेरे समाज के सामने एक उदाहरण बनकर जीना है, தலைமைத்துவ பணிகளில நான் தலைவனாக நான் செயல்படணும், அதாவது ஒரு காரியங்களை நான் சக்சஸா செயல்படணும்। அப்படின்னா कुछ कार्यों में देखिए मुझे सफलता पूर्वक उसमें कार्य करना है, तो இந்த வசனத்தை உற்று நோக்கி இதுல இருக்கிறவைகளை சாப்பிடுவது ரொம்ப நல்லது। तो इस वचनों में ध्यान देकर जो कुछ इसमें है उसे खाना अच्छी बात है। கர்த்தர் சொன்னார், மனுஷன் அப்பத்தை பார்க்கிலும் என்ன நம்முடைய शरीर प्रकारமான உணவை காட்டிலும் இந்த உணவு நமக்கு மிகவும் அவசியம்। और परमेश्वर ने कहा मनुष्य केवल रोटी से यानी इस देह के खाने से बढ़कर ये वचन देखिए अति महत्वपूर्ण है। ஆனா மனுஷன் அப்பத்தை பார்க்கிலும் தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையை சாப்பிட்டு பிழைப்பான்। क्योंकि मनुष्य சாப்பிடுங்கிற வார்த்தை அதுல இல்ல, நான் சாப்பிடுங்கிற வார்த்தையை பிராக்கெட்ல போட்டு சொல்றேன்। மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது। और वचन में लिखा है मनुष्य केवल रोटी से नहीं बल्कि प्रभु के मुंह से निकलने वाले हर एक शब्द से वह जीवित रहेगा। वहां पर खाकर नहीं लिखा है, मैं कह रहा हूं कि खाकर वह जीवित रहेगा। ரொட்டி வீட்டில் சுடுறதுனால தானா வயிற்றுக்கு போகாது, சாப்பிட்டாதான் வயிற்றுக்கு போகும்। அதே போல பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கத்தான் செய்யுது, ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான்னு பைபிள்ல சொல்றது சொன்னா மாத்திரம் போதாது, அந்த வார்த்தை நம்முடைய ஆவிக்குள்ள போனா தான் பிழைப்போம்। और केवल रोटी घर में बना के रखना काफी नहीं बल्कि उसे लेकर खाना चाहिए। उसी प्रकार से वचन है वह जीवित रहेगा नहीं बल्कि उसे लेना है और खाना है। आमेन। ஒவ்வொன்றும் நம்முடைய ஆவியில் செல்ல வேண்டும்। और वो एक एक वचन हमारी आत्मा में जाना है, நம்முடைய ஆத்மாவில் சென்று நம்முடைய ஆவிக்கு செல்ல வேண்டும்। हमारे मन में जाकर फिर हमारे आत्मा में जाना है। आमेन, आमेन, हालेलुया, आमेन, आमेन। ओके, அந்த வசனத்தை மறுபடி கவனிப்போம்। इस वचन को फिर से ध्यान करेंगे। 8:1 अध्याय 8 और वचन 1। आमेन, आमेन, சத்தமா சொல்லுங்க हालेलुया। हालेलुया। அப்படி போவதுக்கு நாம் அனுமதிப்போம்। ऐसे जाने के लिए हम अनुमति करेंगे। 8:1 अध्याय 8 और वचन 1। ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்?
இதில் என்னதை பார்க்க போகிறோம்னா ஞானம் உள்ளவர்களுடைய அடையாளம் என்ன? और बुद्धिमान के तुल्य कौन है, हम इसमें क्या देखेंगे? बुद्धिमान व्यक्ति की पहचान। எல்லாருமே விசுவாசி தான். सभी लोग विश्वासी हैं। யார் ஞானவான்னு எப்படி தெரியும்? और कैसे पता चलेगा कि कौन बुद्धिमान है? இப்போ உதாரணத்துக்கு பார்க்க பையன் நல்லா இருக்கான். अभी देखने के लिए उदाहरण में देखिए, लड़का दिखने में तो நம்ம अच्छा है। பெரும்பாலும் இந்திய தேசத்தில் அரேஞ்ச் மேரேஜ் இப்பவும் இருக்குது பாருங்க. और अक्सर देखिए भारत देश में ये अरेंज मैरिज जो होता है, பையன் வந்து பேசாமல் வந்து உட்காந்துட்டு பார்க்கறதுக்கு பவ்யமாக இருந்த உடனே பெற்றோர்கள் இந்த பொண்ணை அந்த பையனுக்கு கொடுக்கலாம், நல்ல படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாரு ஐயா அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா போச்சு. இப்படியெல்லாம் ஆண்டவர் பேர் எல்லாத்தையும் போத்துட்டு ஏமாந்துடக்கூடாது. और जब लड़का आकर बैठता है ऐसे हाथ बांध कर, तो जब माँ बाप देखते हैं बड़ा सुशील लगता है, शांत लगता है, ऐसे पढ़ाई लिखाई किया है उसने, ऐसे देखकर ऐसे सोच दिया तो सब समाप्त हो जाएगा। அதே सब प्रभु के ऊपर नहीं डालना। அதே போல தான் பொண்ணை பார்க்கும்போதும் அது ரொம்ப பவ்யமாக தண்ணி கொடுத்துச்சு, பவ்யமாக உட்காந்துருக்குது, அழகா சிரிச்சுது, ஸ்மைல் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்துட்டு பையங்களும் ஏமாந்துடக்கூடாது. और उसी प्रकार से जब लड़की देखने जाते हुए बड़ी सुशील थी, बड़ी संस्कारी थी, उसने पानी ऐसे दिया, ऐसे देखकर नहीं फंसना है। ஆமாம், அப்படிப்பட்ட ஆளுக்குள்ள புயல் கூட இருக்கும், பூகம்பம் புயல் இதெல்லாம் இருக்கும். और ऐसे लोगों के भीतर देखिए भूकंप होता है और आंधी तूफान होती है। அது வந்து உடனடியாக வராது, அது வந்து கரையை கடக்க நாள் பிடிக்கும். वो तुरंत नहीं आता है, क्योंकि उसे किनारे में आने के लिए और भी समय लगता है। ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு தன்னுடைய இதை காட்டிடும். और 6 महीने 1 साल के बाद अपने आप को प्रकट कर देते हैं। ஆமாம்மா, சில நேரம் சுனாமி மாதிரியே ஆயிரும், பிறகு ஒன்றுமே பிறகு மிஞ்சாது. और कुछ लोग सुनामी ही बन जाते हैं, उसके बाद कुछ वहाँ पर बचता नहीं। ஆமாம், அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இதை அறிகிறது? तो उसके पहले से कैसे जाने, அதனால தான் ஞானிகளை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். तो इसीलिए ज्ञानी व्यक्तियों का पहचान करना महत्वपूर्ण है। ஆமென், आमेन, ஹல்லேலூயா. நிறைய கணவர்மார் மனைவி சம்பாத்தியத்திலே வாழணும்னு நினைப்பாங்க. और बहुत से पति देखिए पत्नी की कमाई में जीना चाहते हैं। ஆமாம், அப்படிப்பட்ட அடையாளம் இங்கே முன்னாலே கண்டுபிடிக்கல போச்சு, பெண்ணு தான் உழைச்சி போட்டே தெரிஞ்சிருவா. और ऐसी पहचान आपने पहले नहीं पहचान की तो फिर वो महिला जो है कमा कमा कर घिस जाएगी। ஆமாம், பாவம் என்ன பண்ணுவாங்க? वो क्या करेगी बेचारी? இதுல வேற இந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க, 2 பேரும் வேலை செஞ்சாதான் குடும்பம் ஓடுமா. और आज के दुनिया में ऐसे कहा कर रखा है कि 2 जन काम नौकरी करेंगे तब परिवार चलेगा। ஆனா எல்லா வீட்லயும் அப்படி கிடையாது. परंतु सब घरों में ऐसे नहीं होता है। அதாவது சாதாரண ஆட்கள் வேலை செய்யணும் எல்லாரையும் ஏவி விட்டு வேலையை தூண்டி விடுற இடத்துல தான் 2 பேர் வேலை செஞ்சாதான் இந்த காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்றது ஓகே. நான் வந்து யாருக்கும் நான் எதிராக நான் பேசுறதில்லை, ஆனால் அதையும் மாற்ற முடியும். परंतु उत्तेजित करके दोनों ही नौकरी करना है तब जाकर परिवार चलेगा ऐसे कहते हैं, ठीक है, परंतु मैं किसके विपरीत नहीं, परंतु हम उससे भी बदल सकते हैं। சரி, நான் இடையில இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டேன். और बीच में मैं ये शब्द भी कहता हूँ, என்றைக்கு பணத்துக்காக நீங்க வேலை செய்றீங்களோ கடைசி வரையில வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். और जिस दिन आप पैसों के लिए नौकरी करोगे तो अंत तक आप नौकरी करते रहोगे। என்றைக்கு பணத்தை வேலைக்காரனாக மாற்றுகிறீர்களோ அப்பொழுது பணம் உங்களுக்காக பணம் சம்பாத்தியம் பண்ணி தரும். जिस दिन आप पैसों को सेवक बनाओगे तब जाकर पैसा आपके लिए काम करेगा। ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க. और इसे आप चाहिए तो लिख कर रख लीजिए। இட்ஸ் a பிக் ஸ்டேட்மெண்ட். யாரெல்லாம் அந்த உலகத்துல பணக்காரனா இருக்கிறாங்களோ பணத்தை வேலைக்கு அனுப்புகிறார்கள், அவர்கள் வேலை செய்வதில்லை, பணம் தங்களுடைய வேலையை செய்கிறது. और ये बड़ी वाक्य रचना है जिसे आप लिख कर रख लीजिए। ये संसार के बड़े धनवान जो भी है पैसे वाले, वो पैसों को नौकरी में भेजते, बल्कि वह पैसे के लिए नौकरी नहीं करते। பணம் நிறைய வேலை செஞ்சு உங்களுக்கு பணத்தை ரிட்டர்ன் கொண்டு கொடுக்கும். और पैसा बहुत सा काम करके फिर उन्हें लौटा कर लाकर देता है। அப்ப அதுக்கு பேர் தான் நம்ம ஞானம் என்று சொல்லுகிறோம். तो उसी का नाम हम उसे कहते हैं कि वो ज्ञानी है, बुद्धिमानी है। Praise God. Amen. நம்ம சொல்றோம் அம்பானி அதானி, முன்னால டாடா பிர்லா, இப்போ அதானி அம்பானி. சரி, டாட்டாவையும் சேர்த்துக்கிடும், மஹிந்திராவையும் சேர்த்துக்கிடும், இன்னும் எல்என்டி சேர்த்துக்கிடும். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? ஓனர்லாம் டெய்லி நெத்திவேரி சிந்தி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? கிடையாது. पैसा मटना काल போட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. और जो अंबानी, वो टाटा बिरला, जो भी सब होते हैं, वो क्या रोज नौकरी करते, माथे की पसीना बहाते? नहीं, वो आराम से बैठकर जो है जूस पीते रहते हैं। சரி, அதை விடுங்க. சாலமன் என்ன பண்ணாரு? और ठीक है, उसे भी छोड़ दीजिए। सुलेमान ने क्या किया? தேவனிடத்துல ஞானத்தை கேட்டாரு, और परमेश्वर से उसने ज्ञान की मांग की। அவருடைய வாழ்க்கையை பாத்தீங்களா? क्या आपने उनके जीवन को देखा? டெய்லி போயிட்டு அவர் வந்து உழைச்சு பொழைச்சாரா? क्या प्रतिदिन जाकर वो तोड़ तोड़ कर का बहुत ही नौकरी करते? வேலை செய்யறதெல்லாம் தப்பு கிடையாது, नौकरी करना गलत नहीं है। கண்டிப்பா வேலை ரொம்ப தேவை, और निश्चित नौकरी की வியாபாரம் ரொம்ப தேவை, और व्यापार की आवश्यकता है। ஆனா முக்கியமான ஒரு நியதி ஒன்று இருக்கு, ஒரு நியமம் ஒன்று இருக்கு. அந்த நியமத்தின் அடிப்படையில் நீங்கள் இன்றைக்கு குறைவான சம்பளம் உடையவர்களாக இருந்தாலும் அல்லது வியாபாரிகளாக இருந்தாலும் அந்த நியமத்தை நீங்கள் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா
அந்த நியமத்தின்படியே நீங்கள் ஞானமாக உங்களுடைய குடும்பத்தை சக்ஸஸாக கொண்டு போயிடுவீங்க. परंतु ये देखिए नियम एक होता है कि यदि आप उस नियम को लागू करते आए, उसे पकड़ते हुए चले, चाहे आप कम कमाने वाले हो या पैसे वाले हो, तो आप बड़ी सफलता होकर जी सकते हैं. Praise the Lord. Hallelujah. बोलो hallelujah. Amen. So அததான் இங்க கவனிக்கிறோம். ஞானி யார்? तो उसी को हम यहाँ पर ध्यान दे रहे कि ज्ञानी कौन है? ஞானியை அடையாளம் கண்டுபிடிக்கணும். और बुद्धिमान को देखिए पहचानना है. இதுல பைபிள் சொல்லுகிறது, और यहाँ पर बाइबल कहती है 8:1 अध्याय 8 और वचन 1, ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? அப்போ ஞானம் உள்ளவனுக்கு ஒருவனும் ஈடு கிடையாது. और बुद्धिमान के तुल्य कौन है? जो बुद्धिमान व्यक्ति होता है उसके तुल्य कोई भी नहीं होता है. இப்போ நம்ம பைபிள்ல ஒரு வசனம் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வரைப்போம். अभी बाइबल में से एक वचन आपको बार-बार याद आएगा. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் और पहला कुरिन्थियों अध्याय 1 31வது வசனம். என் தமிழ்ல, இந்தியில, இங்கிலீஷ்ல 30வது வசனம் நினைக்கிறேன். और अध्याय वचन 30 मुझे लगता है हिंदी और अंग्रेजी में. அதை எடுத்து படிங்க. आप उसे उठाकर पढ़िए. அவரே தேவனால் நமக்கு ஞானம் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்து தேவனால் நமக்கு ஞானம் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்னு இருக்கா? இருக்கா? परंतु उसी की ओर से तुम मसीह यीशु में हो, जो परमेश्वर की ओर से हमारे लिए ज्ञान ठहरा, अर्थात धर्म और पवित्रता और छुटकारा. ஆமென். இங்க ஞானம் அப்படின்னு சொல்றது இந்திய பைபிள்ல ज्ञान அப்படின்னு இருக்கு. அவன் ஞானம், இயேசு கிறிஸ்துவாகிய ஞானம் நமக்குள்ள தான் இருக்கிறார். और यीशु मसीह जो ज्ञान है वो हम में ही है. ஆமென். आमेन. வேற எனக்கு ஞானம் என்ன வேணும்? இயேசுவே ஞானம் ஃபுல்லாவே எனக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். हम कह सकते कि यीशु ही पूरा ज्ञान जो है मुझ में है. அவன் வேற ஞானம் எனக்கு வேண்டவே வேண்டாம். तो फिर मुझे कुछ और नहीं चाहिए. ஞானமே எனக்கு ஃபுல்லா இருக்கு. और ज्ञान ही मुझे पर्याप्त है. இல்ல, அது ஒரு சரியான புரிதல் அதுல கொண்டு வந்துறணும். नहीं, उसमें एक सही समझदारी को ले आइए. அவர் உள்ளுக்கு இருக்கிறாரு. हां, वो तो आप में அவர் ஞானமா தான் இருக்கிறாரு. और वो ज्ञानी है. நம்முடைய ஆவியில தான் இணைஞ்சிருக்கிறாரு. हमारी आत्मा से एक है वो. ஆனா அந்த ஞானம், அவருக்குள்ள இருக்கிற ஞானத்தை நம்முடைய ஆவி மனுஷனுக்குள்ளக்க நம்ம எவ்வளவு புரிதலோடும் அறிதலோடும் எடுத்து 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 அவர் நமக்குள் ஞானமா இருக்கிறவர் பெருக வேண்டும். और जो वो ज्ञान है हम उसमें से ले लेकर हमारी आत्मा, हमारी समझदारी, हमारी जो ज्ञान से जो से ले लेकर हम उसमें बढ़ना है. அதுக்கு தான் அவர் ஞானமா இருக்கிறார். और इसीलिए वो ज्ञान ठहरा है. ஆமென். இப்போ உதாரணத்துக்கு மனுஷனுக்கு மூளை இருக்கு. और उदाहरण के लिए मनुष्य में देखिए दिमाग है. ஏன் ஸ்கூலுக்கு போறாங்க? और वो क्यों स्कूल जाते हैं? அந்த மூளையை அதிலிருந்து இருந்து எடுத்து அதை கூர்மையாக்கி அதை வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு. ताकि वो दिमाग में से उसे निकाल कर उसे तेज करके उसे जीवन में उसका लागू करने के लिए. இல்லட்டா பிறந்த நாள்ல எல்லாருக்குமே அதளவு மூளை தான் இருக்கு. और जो जिसने जन्म लिया है जन्मदिन से ही देखिए उनमें वो ज्ञान है, वो दिमाग है. दिमाग है. அவன் எல்லாருக்கும் மூளை இருக்குது, ஆனா மூளையை கூர்மைப்படுத்த வேண்டியது அவசியப்படுது இல்ல. और सब में वो दिमाग है, परंतु आवश्यक है कि उसे तेज किया जाए. அதனால தான் ஸ்கூலுக்கு போயிட்டு அதை கூர்மைப்படுத்திட்டே இருக்கறான். और इसीलिए वो पाठशाला में जाकर उसे तेज करते रहते हैं. அதேபோல கிறிஸ்து நமக்குள்ள ஞானமா இருக்கிறாரு. और उसी प्रकार से मसीह ज्ञान हम में है. ஆனா அவருக்குள்ள இருந்து அந்த ஞானத்தை எடுத்து 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 நம்முடைய ஆவிக்குள்ள அது நம்முடைய வாழ்க்கையின் தேவைக்காக நம்ம எடுக்கிறதுக்கு தான் வேதாமத்தை தொடர்ந்து நம்ம கேட்டு படித்து தியானித்து எடுக்கிறோம். और उसमें से ज्ञान हम परंतु निकाल कर हमारी आत्मा से निकाल कर देखिए उसे लगातार करने के लिए शास्त्र वचन में से पढ़ते हैं. அப்படி நம்ம பெருகிற பொழுது ஞானிக்கு ஒப்பானவன் யார்? और जब हम वैसे बढ़ते हैं तो उस ज्ञानी व्यक्ति के तुल्य कौन है? நான் என்ன குறித்து பேசுவது நான் ரொம்ப யோசிச்சு பேசுறேன். என்ன சொல்லவா வேண்டாமான்னு பல்வேறு முறை யோசிக்கிறேன். और जब मैं मेरे विषय में बोलता हूं तो बार-बार सोच कर मैं उसे बोलता हूं कि कहूं या ना कहूं. தனிப்பட்ட என்னை நான் உயர்த்த நான் சொல்லவே மாட்டேன். கிறிஸ்துவை உயர்த்தும்படியாக தேவனுடைய வார்த்தையை உயர்த்தும்படியாக நான் சொல்லுகிறேன். और व्यक्तिगत रीति से मैं अपने आप को बढ़ाने के लिए, घमंड करने के लिए नहीं, बल्कि मसीह की घमंड और उस मसीह का घमंड करने के लिए. நிறைய இடங்கள்ல கர்த்தர் என்ன கொண்டு போய் இருக்கிறார். और बहुत सी जगहों में प्रभु ने मुझे ले गया है. ஆமா, அதுல ஆச்சரியப்படும் அளவுல, நான் பெரிய அளவுல சொல்றேன், பெரிய ஆச்சரியப்படும் அளவுல மற்றவங்க எல்லாம் அமைதியா இருப்பாங்க. நான் மாத்திரம் என்ன பேச அனுமதிப்பாங்க. நான் பேசின உடனே எல்லாரும் கேட்டுட்டு அப்படியே சும்மா இருப்பாங்க. மறுபடியும் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஒரு இடத்துல முன்னால போயாச்சு, ஏதாவது பேசியாச்சுன்னா போதும், அதுதான் அவங்களுக்கு பயங்கரமான விஷயமா இருக்கும். என்னை கொண்டே இந்த காரியத்தை நடத்தணும்னு நினைப்பாங்க. அப்படி கர்த்தர் கொண்டு போயிருக்காரு. और जब वहां पर सब लोग खामोश रहते हैं और जब मैं बात करता हूं सभी लोग खामोशी से सुनते हैं और फिर वो सोचते हैं कि वो काम जो कहा गया है वो इन्हें लेकर ही किया जाए. Praise the Lord. Hallelujah. Amen. Amen. நான் நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். அது தற்சமயம் ஆன்லைனில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃப்லைனில் சொல்லலாம். ஏன்னா இது
நம்முடைய தேசம் பிற தேசங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட கர்த்தர் என்ன பயன்படுத்தி இருக்கிறார். और मैं बहुत सी घटनाएं कह सकता हूं, परंतु मैं इसे ऑनलाइन में नहीं कहना चाहता हूं, ऑफलाइन में कह सकते हैं, क्योंकि वह ये दूसरे देश के जो देखिए संबंधित बातें हैं. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ சில பயங்கரமான காரியங்களை கர்த்தர் ஞானியை அவர் பயன்படுத்துறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். और मैं देखता हूं कि परमेश्वर ज्ञानी का जो है उपयोग करता है. அப்போ அதில் வந்து இந்த வசனம் ரொம்ப உண்மை. எப்படின்னா ஞானிக்கு ஒப்பானவன் யாருன்னு சொல்கிறாருன்னா, நிறைய பேர் பார்த்துருக்குறேன், நமக்கு தேவனுடைய ஞானத்தை நம்ம பிரதிபலிக்கிற பொழுது மற்றவங்க பக்கத்தில் நிற்கவே முடியாது, அவ்வளவு ஞானம் செயல்பட ஆரம்பிக்கும். और ये वचन जो सच है कि ज्ञानी के तुल्य है, और वह जब ज्ञान का उपयोग करता है कोई दूसरा व्यक्ति उसके बगल में ठहर भी नहीं सकता, क्योंकि वह उतना ज्ञानी प्रकट करता है. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ அப்போ ஞானிக்கு ஒப்பானவன் யார் என்கிற அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப நம்மளை யோசிக்க வைக்குது. அதனால ஞானியாக ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒப்பானவன் யார்? तो ज्ञानी के तुल्य ये शब्द देखिए हमें बहुत ही विचार करने में मजबूर करता உங்களுடைய है. ஜாப்ல நீங்க பிசினஸ் பண்ணும்போது உங்களை கிட்ட ஈடுகட்டி நிற்க முடியாது. और जब आप एक व्यवसाय करते हो तो दूसरा आपकी बराबरी करके नहीं खड़ सकता है. ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் துரத்துவான். और एक व्यक्ति 1000 और दूसरा 10,000 को भगाएगा, ऐसे कहा गया है. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஞானிக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். बुद्धिमान के तुल्य कौन है और किसी बात का अर्थ कौन लगा सकता है? मनुष्य की बुद्धि के कारण उसका मुख चमकता और उसके मुख की कठोरता दूर हो जाती है. அப்போ ஞானியினுடைய முகம் டென்ஷனாவே இருக்காது. और ज्ञानी का चेहरा देखिए, वो कभी टेंशन नहीं लगेगा. அப்படியா? कैसे है? இப்போ ஆமாம், ஒரு ஆளை எப்படி ஞானி அப்படின்னு கண்டுபிடிச்சா அவன் டென்ஷன்ல இருக்க மாட்டான். एक व्यक्ति को आप कैसे पहचान सकते हैं कि वो ज्ञानी है? वो व्यक्ति जो है कभी टेंशन में नहीं रहेगा. அதாவது இப்படி வச்சுக்கிடும், நம்ம ஒரு குடும்ப ஸ்திரியா இருக்கலாம், अभी हम परिवार में देखिए एक அல்லது महिला है, ஒரு வியாபாரியா இருக்கலாம். एक व्यापारी है. இப்போ வியாபாரிக்கு திடீர்னு நாட்டில் ஏதாவது சட்டங்களை போட்டு எடுத்து வியாபாரமெல்லாம் ஒரே நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறவங்க ஒரே டென்ஷன்ல இருப்பான். अभी व्यापारी को देखिए देश में कुछ नए कानून की लागू हुई है और उसे नुकसान हो रहे तो बड़ा टेंशन हो जाता है. டென்ஷன் ஆயிரும். ஆனால் ஒரு ஞானியா இருந்தான்னு வைங்களேன், விசுவாசியாகிய ஒரு விசுவாசி, கிறிஸ்தவ விசுவாசி, தேவ வார்த்தைகளை பெற்றவன் இப்பொழுது ஞானியாக மாறி இருக்கிறார். நிறைய வார்த்தைகளை தியானித்து தியானித்து அதன் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்றான்னு வச்சுக்கிடுவோமே. अभी देखिए एक विश्वासी बहुत से वो ज्ञानी बने हैं, वो वचन सुनकर प्रचार को सुनकर इसे पढ़कर अभी वो ज्ञानी ठहर चुके हैं. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆளுடைய முகத்தில் வந்து டென்ஷனே இருக்காது. और इस प्रकार के हालातों में उस व्यक्ति के चेहरे में कोई टेंशन नहीं होगी. அப்பொழுது அவர் ஞானி இன்னும் அடையாளம் और கண்டுபிடிச்சிடலாம். तब जाकर हम पहचान सकते हैं कि वह ज्ञानी है. 1000 வியாபாரிகளில் ஒரு வியாபாரி ஞானியா இருக்கிறாருன்னு பார்த்துடலாம். और 1000 व्यापारी में एक व्यक्ति ज्ञानी है, उसे देख सकते हैं, पहचान सकते हैं. 1000 குடும்ப ஸ்திரீகள்ல கொஞ்சம் ஸ்திரீகள் ஞானிகளா இருக்கிறாங்க. और 1000 परिवार की महिलाओं में से थोड़ी महिलाएं जो है वो ज्ञानी है. வீட்டில் காசு இல்லை, வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆனாலும் இவங்க முகம் எப்பொழுதும் பிரகாசமா இருக்கு. और घर में पैसे नहीं है परंतु समस्याएं हैं, परंतु हमेशा इनका चेहरा चमकता रहता है. ஏன்னா உங்களுக்கு டென்ஷனே இல்லை. क्योंकि इनमें टेंशन ही नहीं है. நிறைய பேர் சில வேளை வந்து சொல்லுவாங்க, और बहुत से लोग என்ன சொல்லுவாங்க, டென்ஷன் ஆயிராதீங்க, டென்ஷன் ஆயிராதீங்க. और बहुत से लोग बहुत आकर ऐसे कहते हैं कि टेंशन मत हो जाओ, टेंशन मत हो जाओ. ஆமாம், அப்போ நாங்கள் திருப்பி சொல்கிறது உண்டு அப்போ அந்த நேரத்திலலாம். और उस वक्त मैं उन्हें पलटा कर ऐसे कहता हूँ, ஆமாம், டென்ஷன் வந்து நாங்கள் எல்லாம் எங்கிட்ட கிடையாது, நாங்கள் வாங்கவும் மாட்டோம். டென்ஷனை ஒரே ஒரு ஆள் கொடுப்போம். யாருக்கு? பிசாசுக்கு. और हम टेंशन रखते भी नहीं है, टेंशन लेते भी नहीं, बल्कि टेंशन देते हैं और वो किसे? शैतान को हम देते हैं. ஆமாம், நம்மகிட்ட வந்து யாரும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பதில் தான் போகும். और यदि हमारे पास आकर कोई कहता है कि आप टेंशन मत हो जाओ, तो उन्हें यही जवाब मिलेगा. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஞானிக்கு அடையாளம் என்ன? அவன் முகத்தினுடைய மூர்க்கம் மாறும். और ज्ञानी की पहचान क्या है? उसकी मुख की कठोरता दूर हो जाती है. அவன் டென்ஷன் ஆக மாட்டான். और वो टेंशन नहीं होता है. கோவப்பட மாட்டான், ரொம்ப கோவத்திலலாம் சிக்க மாட்டான். और वो बहुत से गुस्से में जकड़ नहीं जाता है. ஆமென். அவன் தான் ஞானி. और वो व्यक्ति ज्ञानी है. ஞானியாகிறதுக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க? और वो कितने लोग ज्ञानी रहना चाहते हैं? அதான் ஞானி, அதான் ஞானி, பவனி ஞானி, फुल ज्ञानी. क्या कितने लोग टेररिस्ट बनाना चाहते हैं? गद्दार बोलते हैं, आतंकवादी. ओके. ज्ञानी कितने लोग ज्ञानी बनना चाहते हैं? हाँ, सॉरी, बुद्धिमान.
बुद्धिमान बनना चाहता है? हाँ, बुद्धिमान बनना चाहता है. ரைட், வெரி குட், பிரைஸ் காட். அப்போ நிறைய பேர் நம்ம புத்திமானா ஆகுதுன்னா விரும்புகிறோம். எப்படி புத்திமானம் ஆகும்னா அப்போ தான் மூர்க்கம் மாறும், டென்ஷன்லாம் போகும். அப்போ எந்த அளவு நீங்கள் வசனத்தை கற்றுக்கிட்டு அதை ஆவிக்குள்ளே கொண்டு போகிறீங்களோ, அதை வாழ்க்கையில் பயன்பாட்டு கொண்டு வரீங்களோ, நீங்கள் ஞானியாக ஆகுறீங்க. और आप बुद्धिमान बहुत से लोग बनना चाहते हैं, परंतु आप बुद्धि को सीख कर जब उसे हृदय में ले जाते हैं, टेंशन बदलता है और तब जाकर आप बुद्धिमान ठहरते हैं. அல்லேலூயா கிறிஸ்தவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது. हम केवल हालेलुया मसीह नहीं होना है. உலகத்தில் உள்ளவங்க பிறகு கிண்டல் அடிப்பான். अरे संसार के लोग देखिए फिर आप ऐसा मजाक उड़ाएंगे. அல்லேலூயா வாரான், அல்லேலூயா வாரான். ये हालेलुया आ रहा है, हालेलुया आ रहा है. பார்த்தீங்களா, இதுக்கு காரணம் யாரு? और इसका कारण कौन है? நாம தான். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அல்லேலூயா போடுறது மாத்திரம் தெரியும். हम स्वयं खुद है, क्योंकि हमें जितना पता है बस हालेलुया कहना पता எல்லாரும் है. என்ன ஏசுறாங்க? அல்லேலூயா. और सभी लोग मुझे डांट रहे, हालेलुया. எனக்கு வேலை போயிட்டு அல்லேலூயா. और मेरी नौकरी चली गई, हालेलुया. இருக்கட்டும், அது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு போகட்டும். हाँ, रहने दो, वो परमेश्वर की महिमा हो அதே रही है. அல்லேலூயாலே வண்டியை ஓட்டிடலாம் நினைக்கிறீங்களா? क्या वही हालेलुया में आपकी गाड़ी चला लेना चाहते हो? नहीं, முடியாது. नहीं हो सकता. அதனால தான் நம்ம இங்கே பார்க்குறோம், ஒரு ஞானத்தில் பெருகுகிற பொழுது நமக்கு மூர்க்கம் மாறுகிறது, நம் முகம் பிரகாசிக்கிறது, டென்ஷன்லாம் இருக்காது, வண்டி ஸ்மூத்தாக வாழ்க்கை போகும். और इसीलिए हम देखते हैं जब व्यक्ति ज्ञान में बढ़ता है, बुद्धि में बढ़ता है, उसकी मुख की कठोरता दूर हो जाती है, उसके चेहरे चमकते हैं, उसकी गाड़ी बड़ी आराम से चलने लगती है. ஆமென். எப்பொழுதுமே முகம் இறங்கி இருக்குது, கன்னம் கீழே போய் இறங்கி இருக்கிறது, தொங்கிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். எப்போதும் கண்ணம் தொங்கிக்கிட்டு இருக்குது, கண்ணு வந்து ஆந்த கண்ணு மாதிரி உள்ளுக்கு போய் இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் பேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி அது முகத்தில் ஒரு ஒரு கவலை தாண்டவம் ஆடுகிறது, கண்ணீர் வர்றது போல் இருக்குது. ஏன்னா சம்பவங்கள், வீட்டில் பிரச்சனைகள் நிறைய நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? இந்த ஆளுக்கு, முதல்ல உள்ள ஆளுக்கு ஞானின்னு சொல்லிட்டோம், இப்போ உள்ள ஆளுக்கு என்ன சொல்லுவோம் பிறகு? और पहले व्यक्ति को हम ज्ञानी कहते हैं, और जो व्यक्ति ऐसा होता है कि उसके चेहरे, उसके गाल उतर गए, उसकी आंख देखिए छील के समान अंदर चली गई है, और वो टेंशन में है और घर की समस्याओं को रखकर वो रोता रहता है, तो ये व्यक्ति को आप क्या कहोगे? நீங்களே சொல்லுங்க. आप ही बता दीजिए. உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நான் சொல்ல மாட்டேன் வாயினால். मैं आपके हाथ में छोड़ देता हूँ और अपने मुंह से नहीं कहूँगा. அப்போ நல்ல விசுவாசியா வாழ்ந்தா கர்த்தர் ஞானியா இருன்னு சொல்றார். और अच्छे विश्वासी बनकर जियोगे तो प्रभु कहता है कि एक ज्ञानी, बुद्धिमानी बनिए. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரைட். அப்போ அவனுடைய மூர்க்கம், முகத்தின் மூர்க்கம் மாறும். उसके मुख की कठोरता दूर हो जाती है. தமிழ் பைபிள்ல உள்ளவங்களுக்கு மாத்திரம், ஏன்னா இந்தியில சரியான அர்த்தம் இருக்கு. காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. और किसी बात का अर्थ कौन लगा सकता है? தாற்பரியம்னா என்னது? और अर्थ यानी कि क्या? இல்லை, நான் தமிழில் சொல்லிக்கிட்டேன், கொஞ்சம் ஹிந்தி வேண்டாம் இதுக்கு, ஏன்னா ஹிந்தியில் கரெக்டாக இருக்குது. தாற்பரியம்னா என்னது? தாற்பரியம்னா நிறைய பேருக்கு எனக்கே தெரியாது தாற்பரியம்னா என்னது. பிறதான் இங்கிலீஷில் பார்த்தேன், என்னடா தாற்பரியம்னு போட்டிருக்கு. ஐயா, இப்படி வார்த்தையை நான் படித்ததே கிடையாது, உண்மையே சொல்கிறேன், எனக்கே தெரியாது. தாற்பரியம்னா அர்த்தம், எங்கே தாற்பரியம்னு ஏன் போட்டு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. காரியத்தின் அர்த்தம் தெரிந்தவன் யார்? और किसी बात का अर्थ कौन लगा सकता है? அர்த்தம் தெரிஞ்சவனுக்கு பேர் தான் ஞானி. और जिसको अर्थ पता है उसी का नाम बुद्धिमान व्यक्ति है. சும்மா கேட்டேன், அப்படி பாஸ்டர் சொல்லட்டும், நம்ம கூட்டில் இருக்கிற குஞ்சி குருவியை போல பாஸ்டர் போடுவார். யாரும் சொன்னதெல்லாம் கேட்கக்கூடிய கூட்டு குஞ்சியாக இருக்கக்கூடாது. और कुछ तो कह रहे, पास्टर कह रहे हैं जैसे घोंसले की चिड़िया जो होती है, अपना मुंह खोलती है और उसकी माँ उसे खिलाती है, उसी प्रकार से जो भी है सब उसके मुंह में डाल रहे, ऐसे नहीं. நாம் எல்லாரும் விவரம் தெரிந்த எண்ணத்தை உட்கொள்ள வேண்டும் என்று அவைகளை பொறுக்கி தெரிந்து அவைகளை எடுத்து உண்ண பழக வேண்டும். हम सभी लोग सयाने हैं और किसे खाना है, किसे लेना है, जानकर पहचान कर फिर उसे लेकर उसे खाना है. ஆமென். நம்ம வீட்டில் அப்பா அம்மா எது கொடுத்தாலும் நம்ம ஆண் வாயை போட்டுருவாங்க. நம்மளுக்கு தெரியும், நம்பிக்கை இருக்குது, நம்ம அப்பா அம்மா நல்ல உணவுகளை தருவாங்க, நம்மளுக்கு தெரியுது, அதனால் நம்ம சாப்பிட்டுக்கிட்டுறோம். हमारे घर में माता पिता कुछ भी खाने को देते तो हम खा लेते, क्योंकि हमें उन पे भरोसा होता है कि वह जो कुछ देंगे हमारे भले के लिए देंगे. நண்பர்களோ தெரிஞ்சவங்க அடுத்தவங்களோ எதுவும் உண்டு வாயை தர நான் உள்ளுக்கு வைக்கிறேன், உணவு தரேன்னு சொன்னால் நம்ம டக்குன்னு சொல்ல மாட்டோம். और यदि வேண்டாம்ப்பா, என்னது கொஞ்சம் காட்டுங்க, நான் வாங்கி நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவோம். और यदि कोई रिश्तेदार, कोई दोस्त आपका कहता है कि लो खाओ, अपना मुंह खोलो, ऐसे हम नहीं खाते. हम बोलते कि भाई पहले दिखाओ कि देखें हम क्या है. வசனத்தை தெளிவாய் புரிந்து கொண்டு அவைகளை இருதயத்தில் சேர்த்து वचन को स्पष्ट रीति से समझना है, फिर हृदय में ले जाकर इकट्ठा करना है. எவ்வளவு பெரிய போதகரா இருந்தாலும்,
और कितने भी बड़े प्रचारक क्यों ना हो, வசனத்திற்கு இசைவாய் அவருடைய செய்திகள் இல்லாவிட்டால் தயவு செய்து கேட்கவே கூடாது. और यदि वचन से उनका प्रचार मेल नहीं खाता है तो कृपा करके उनके संदेशों को ना सुनिए. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நான் உட்பட எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். और मुझे भी सम्मिलित करके कह रहा हूं. ஆமா, கர்த்தருடைய வார்த்தையின்படி அதுக்கு இசைவா இல்லாவிட்டால் கண்டிப்பா அதை கேட்க கூடாது. परमेश्वर के वचन के अनुसार वो मेल नहीं खाता है तो निश्चित आपको नहीं பாஸ்டர் सुनना. அப்ப நீங்களும் அப்படி பிரசங்கம் பண்ணுவீங்களா? तो क्या पास्टर फिर आप भी ऐसे प्रचार करोगे? நிச்சயமா கிடையாது. और निश्चित ऐसे नहीं. ஒருவேளை அப்படி இருந்தா என்கிட்ட நீங்க கேட்கலாம். உங்களுக்கு புரியலன்னா இங்க கேட்கலாம். यदि ऐसे कभी होता है, अभी आपको समझा नहीं तो அப்ப आप मुझसे पूछ ஒவ்வொரு सकते हैं. வசனத்தினுடைய ஒவ்வொரு செய்தியினுடைய அர்த்தங்களை நன்கு புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். तो हर एक संदेश, हर एक वचनों का अर्थ हमें जो है समझने वाले होना चाहिए அது வாழ்க்கையில பயன்பாட்டு கொண்டு வந்துரும். और उसे जीवन में उपयोग में लाना है. ஆமென். ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். யார் விவேகி? और कौन बुद्धिमान व्यक्ति है? அடுத்த கேள்வி, யார் விவேகி? பக்கத்துல अगला வந்து प्रश्न. கேளுங்க, யார் விவேகின்னு கேளுங்க அவங்க. और अगला सवाल है, अपने पड़ोसी से पूछे कि बुद्धिमान कौन है? वो बोलती है तू ही है. हाँ? யார் விவேகி கேளுங்க பாப்போம். யார் விவேகி? और पूछे अपने पड़ोसी से कि कौन बुद्धिमान है? கண்டிப்பாக எங்கள் மனைவி சொல்ல மாட்டாங்கன்னு நிறைய கணவன்மார் நினைக்கலாம், நிறைய மனைவிமார் நினைக்கலாம் என் கணவன் என்ன புத்திமான்னு சொல்லவே மாட்டாங்கன்னு நினைக்கலாம், பிள்ளைகள் நினைக்கலாம் எங்கள் அப்பா அம்மா அப்படி பாருங்கள், நிறைய பேருக்கு டவுட் எப்பவுமே வந்துடும். और बहुत से लोग में ऐसे शंका आती, कभी कोई पत्नी ऐसे नहीं बोलती या पति ऐसे नहीं बोलता या बच्चे ऐसे नहीं कहते कि हाँ ये बुद्धिमान है. அப்போ புத்திமானாக வாழ வேண்டியது ரொம்ப முக்கியம். அது யார் விவேகிங்கிறது பைபிள்ல இருந்து ஆன்சர் और பார்ப்போம். बुद्धिमान बनकर जीना अति महत्वपूर्ण है और वो कौन है, हम उसका प्रत्युत्तर देखिए, बाइबल में से देखेंगे. ஆமாம், கற்றுக்கொண்டா மாத்திரம் போதாது, விவேகியாய் வாழ வேண்டும். और केवल सीखना मात्र काफी नहीं, बुद्धिमान होकर जीना है. நம்ம நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 21வது வசனம். और नीति वचन अध्याय 16 और वचन 21. நீதிமொழிகள் 16:21 और नीति वचन अध्याय 16 और वचन 21 படிக்கலாம். 21 और वचन 21 हम पढ़ेंगे. जिसके हृदय में बुद्धि है वह समझवाला कहलाता है और मधुर वाणी के द्वारा ज्ञान बढ़ता है. இவன் பாருங்க, நம்ம நினைக்கிறோம், அதாவது புத்தி வந்து நம்ம அறிவில் இருக்கும்னு நினைக்கிறோம், கிடையாது. और हम बहुत से लोग ऐसे सोचते हैं कि हमारी बुद्धि जो है हमारे दिमाग में होती है, बल्कि ऐसे नहीं होता है. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி என்னப்படுவான். और जिसके हृदय में बुद्धि है वह समझवाला कहलाता है. சொல்லுங்க, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி என்னப்படுவான். बोलिए, जिसके हृदय में बुद्धि है वह समझवाला कहलाता है. ஆமென். அப்போ இந்த கேள்வியை யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இதான் பதில். तो यह प्रश्न आपसे कोई पूछता है तो उसका जवाब यही है. யார் விவேகின்னு கேட்டீங்கல்ல, आपने पूछा ना कि कौन बुद्धिमान है, பதில் சொல்லுங்க. இப்போ अभी बोलिए இருதயத்தில் जवाब. ஞானம் உள்ளவன் விவேகி என்னப்படுவான். जिसके हृदय में बुद्धि है वह समझवाला कहलाता है. ஆமென். ரைட். அப்போ இருதயத்தில் ஞானம் இருக்க வேண்டியது அவசியம். तो हृदय में बुद्धि होना महत्वपूर्ण है. இருதயத்தில் ஆண்டவர் இருந்தால் மாத்திரம் போதாது. और हृदय में केवल प्रभु रहे मात्र काफी नहीं. அவர் நமக்கு ஞானமா இருந்தா மாத்திரம் और போதாது. वही स्वयं हमारे लिए ज्ञान ठहरे तो அவருக்குள்ள இருக்கிற ஞானம் உங்கள் இருதயத்தில், உங்கள் ஆவியில நீங்க அதை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும், அதை சேர்த்து பெருக்கிக் கொண்டே இருக்க और வேண்டும். उसमें जो ज्ञान है उसमें से आपकी आत्मा में लेते रहना है और उसे आपने जो है इकट्ठे करते रहना है. அதுக்கு தான் தேவன் வார்த்தையையும் வார்த்தையானவரையும் ஆவியானவரையும் தந்திருக்கிறார். और इसीलिए परमेश्वर ने वचन को और जो वचन का जो है और पवित्र आत्मा इन्हें हमें दिया है. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஞானத்தை ஞானம் நம்முடைய இருதயத்தில் இருந்தனா, இருதயம் என்கிறது நம்முடைய நாபி, நம்முடைய அடிவயிறு. बुद्धि जो है हमारे हृदय में होनी चाहिए. हृदय यानी कि हमारी नाभि. இது நம்முடைய ஆத்மா. और ये हमारा मन है. ஆத்மா சார்ந்த பகுதி. और ये हमारा मन இது के நம்முடைய निर्धारित ஆவி சார்ந்த और பகுதி. ये हमारी आत्मा के संबंधित जगह நம்முடைய है. நாபி, நம்முடைய அடி மனது, அடி இருதயம் உள்ளுக்கு தான் இருக்கு. हमारे नाभि वहाँ पर हृदय, देखिए वहीं पर है அது हृदय. கண்ணுக்கு தெரியறது இல்ல, और वो आंखों में दिखता नहीं है சரீரத்துல இல்ல, அது और वो शरीर में नहीं है கண்ணுக்கு தெரியாத ஆவி மனிதன். और वो अदृश्य एक आत्मिक मनुष्य அதுதான், है. அதுக்குள்ள தான் ஞானமானது தங்குகிறது. और उसी में वो बुद्धि जो है ठहरता है. அதை எடுத்து தான் நம்ம வாழ்க்கையின் சிறப்பான செயலுக்காய் பயன்படுத்துகிறோம். और उसे उठाकर हमारे जीवन के उचित कार्य के लिए हम उसका उपयोग करते हैं. அதை அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம தியானிக்கிறோம். और उस बुद्धि को पाने के लिए हम क्या करते हैं, ध्यान करते அதுதான் हैं. நிறைய படிச்சு அறிவாய் மாற்றி அறிவை நாம் ஞானமாய் மாற்றுகிறோம். और उसी को ज्यादा पढ़कर हम उसे ज्ञान पाकर फिर उस ज्ञान को बुद्धि में बदलते हैं. அதான் வேதம் சொல்லுது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் அவன் என்ன சொல்லிருக்கு, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி என்னப்படுவான்.
जिसके हृदय में बुद्धि है वह समझवाला कहलाता है। ஆமென், ஹல்லேலூயா. சோ இன்னொரு முறை அதே வசனத்தை படிக்கலாம். और एक और बार उस वचन को पढ़ेंगे। இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். जिसके हृदय में बुद्धि है वह समझवाला कहलाता है और मधुर वाणी के द्वारा ज्ञान बढ़ती है। ஓகே, இப்பொழுது நிறைய பேருக்கு என்னன்னா, நான் ஞானியா இருக்கிறேன், நான் நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்வது? अभी बहुत से लोगों को क्या होता है कि मैं बुद्धिमान तो हूँ परंतु भलाइयों को कैसे मैं पाऊँ? தேவன் நம்ம ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்மை और ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर में आत्मिक रीति की सारी आशीषों से आशीष की है। எபேசியர் 1:3 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். और इफिसियों 1:3 में कहता है कि हमारे प्रभु यीशु मसीह परमेश्वर पिता का धन्यवाद हो कि उसने हमें मसीह में स्वर्गीय स्थानों में सब प्रकार की आत्मिक இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம். और इस वचन को हम विश्वास करके मुंह से अंगीकार करते हैं। என்ன தேவன் என்ன எல்லா ஆசீர்வாதத்திலும் என்ன ஆசீர்வதிச்சிருக்கார். கிறிஸ்து இயேசுக்குள் என்னுடைய ஆவிக்குரிய கிறிஸ்து இயேசுக்குள் ஆவிக்குரிய உலகத்தில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை அறிக்கையிடுகிறோம். क्योंकि हम अंगीकार करते हैं कि परमेश्वर ने मुझे मसीह यीशु में स्वर्गीय स्थानों में सारी आत्मिक आशीषों से आशीष की है। நான் எப்படி ஒரு பெண் இல்லையோ, என்ன பெண் இல்லைன்னா நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண் இல்லையோ அதே போல நான் ஒரு 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 தரித்திரன் அல்ல, நான் வியாதியஸ்தன் அல்ல. और जैसे कि मैं एक पुरुष हूँ, मैं स्त्री नहीं हूँ, उसी प्रकार से मैं दरिद्रता में नहीं हूँ, मैं कंगाल नहीं हूँ, मैं बीमार नहीं हूँ। आमेन। तू पुरुष है क्या? नहीं। हाँ, अभी ऐसा बोल, उल्टा थोड़ा वापस बोल। अभी जैसे कि मैं स्त्री हूँ, मैं पुरुष नहीं हूँ, उसी प्रकार से मैं बीमार नहीं हूँ, मैं कंगाल नहीं हूँ, मैं दरिद्रता में नहीं हूँ। ஓகே, முதல்ல சொன்னது சரி, இரண்டாவது இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காண்டி சொன்னேன். இப்போ அப்போ நீங்களும் அப்படி தான், அதாவது நீங்கள் எப்படி ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அதை வந்து எதுவும் மாற்ற முடியாது, அதே போல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை யாரும் மாற்ற முடியாது. और जैसे कि आप एक स्त्री हो, एक पुरुष हो, उसे कोई नहीं बदल सकता, उसी प्रकार से आप आशीषित व्यक्ति हो, उसे भी कोई नहीं बदल सकता। ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அந்த ஆசீர்வாதங்களை எப்படி நான் எடுப்பது? हाँ, उस आशीषों को मैं कैसे लूं? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். हाँ, मैं आशीषित तो हूँ। உதாரணத்திற்கு இப்போ நான் வந்து ஒரு லட்சக்கணக்கில் பணம் எனக்கு இருக்குன்னு வைங்க. अभी उदाहरण के लिए रख लीजिए कि मेरे हाथों में लाखों के हिसाब से पैसे हैं। எப்படி அந்த பணத்தை தற்சமயம் நான் எடுப்பது? எல்லாமே பேங்க்ல இருக்கு. अब ये सब कुछ बैंक के खाते में, अभी जाकर मैं कैसे निकालूं? அப்போ பேங்க்ல எடுக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. तो बैंक से निकालने के लिए भी एक तरीके होते हैं। எவ்வளவுதான் லட்சக்கணக்கில் கோடீஸ்வரனா இருந்தாலும் பேங்க்ல போய் அந்த பணத்தை எடுக்க வேண்டிய ஒரு முறை இருக்கு. और चाहे वो कितना भी करोड़पति क्यों ना हो, उसे बैंक में ले जाकर निकालने के लिए कुछ तरीके होते हैं। அப்போ என்னுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? तो मेरी आशीष कहाँ पर உங்க है? ஆசீர்வாதம் எங்க இருக்கு? और आपकी आशीष कहाँ है? பேங்க்ல இல்ல, கிறிஸ்துக்குள்ள और இருக்கு. वो बैंक में नहीं बल्कि मसीह में है। அது கிறிஸ்துக்குள்ள இருக்கிறத நம்ம எடுக்கணும். और वो जो मसीह में, उससे हमें निकालना है। அதுக்கு அறிக்கை और உதவுகிறது. उसके लिए अंगीकार काम करता है। அதே போல ஞானமும் உதவுகிறது. और उसी प्रकार से बुद्धि भी उसका काम करता அப்ப है। அறிக்கை செய்கிற கிறிஸ்துவலா மாத்திரம் இருக்க கூடாது. केवल अंगीकार करने वाले मसीह नहीं होना है। அந்த நன்மைகள் எடுப்பதற்கு ஞானம் உள்ள கிறிஸ்துவலாய் நம்ம இருக்க और வேண்டும். उस भलाइयों को निकालने के लिए एक बुद्धिमान मसीह होना चाहिए। ஆமென். எப்படி நீங்க சொல்றீங்க பிரதர்? आप कैसे कह रहे हो भाई? 16வது அதிகாரம் நீதிமொழிகள் 16. और नीति वचन अध्याय 16 அதில் 21வது வசனத்தை பார்க்கலாம். और उसमें वचन 21 आप देखिए। 21 वचन 21 அதான் பார்த்தோமா? இல்ல 16ல 20வது வசனத்தை பாருங்க. 20 और 16वें अध्याय में वचन 20 வேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். जो वचन पर कान लगाता वह कल्याण पाता है और जो यहोवा पर भरोसा रखता वह धन्य होता है। விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். जो वचन पर कान लगाता वह कल्याण पाता है। ஏன்னா என் பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன். और मेरे बाइबल में ऐसे कहा है कि जो बुद्धिमानी के साथ कार्य को करता है। சொல்லுங்க, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன். बोलिए, जो बुद्धिमान के साथ कार्य करता है। அப்போ ஒரு காரியத்தை செய்யலன்னா நன்மை வருமா? तो एक कार्य नहीं करेंगे तो फिर भलाई आएगी? வராது. नहीं आएगी। ஒரு வேலை செஞ்சாலும், एक नौकरी करे या काम करे तो भी, அல்லது குடும்பத்தை நடத்தினாலும், या तो परिवार चलाए तो भी, பெரும்பாலும் பெண்கள் வேலைக்கு போகாட்டாலும் குடும்பத்தை நடத்துறாங்க. अक्सर महिलाएं जो थी नौकरी पे ना जाए तो भी परिवार तो चलाती है। அப்போ ஒரு பெண் வந்து நன்மையை பெறுவது எப்படி? तो एक महिला या स्त्री भलाई को कैसे அல்லது पाए? ஆண் ஒரு நன்மையை பெறுவது எப்படி? एक पुरुष कैसे भलाइयों को पाए? எப்படி ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு அவங்க இன்னும் வேலைக்கே போகல படிக்கிறாங்க, நன்மை பெறுவது எப்படி? अब एक लड़का या लड़की जो अब तक नौकरी में नहीं गए, पढ़ाई कर रहे, वो भलाई को कैसे पाए? நன்மை என்பது படிக்கிற பையனுக்கு வந்து நல்ல சிறப்பான மதிப்பெண்கள், சிறப்பான குணநலன்கள் எல்லாம். और भलाई यानी कि जो पढ़ाई लिखाई कर रहे हैं उन्हें अच्छी उचित ज्ञान, उचित स्वभाव.
அதே போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மை இருக்கு. குழந்தைக்கு நன்மை என்பது நல்ல நல்ல ஆகாரம், நல்ல நல்ல நித்திரை, இதெல்லாம் குழந்தைக்கு தேவை. और उसी प्रकार से हर एक व्यक्ति के लिए, जैसे बच्चों के लिए भलाई यानी कि अच्छा सा खाना, ஒவ்வொருவருக்கும் நன்மை தேவைப்படுது. हर एक व्यक्ति को भलाइयों की आवश्यकता है. அப்ப நாம விசுவாசிகளா இருக்கிற நாம் நன்மைகளை எப்படி எடுப்பது तो வெளியே? हम विश्वासी होने के नाते भलाइयों को कैसे ले? காரியத்தை விவேகத்துடன் நடப்பித்தால் நன்மை கிடைக்கும். जो व्यक्ति कार्य को बुद्धि के साथ करता है उसे वो भलाई मिलती है. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்காவிட்டால் நன்மை கிடைக்காது. यदि बुद्धि के साथ वो कार्य नहीं करे तो वो भलाई उन्हें नहीं मिलेगी. விவேகத்துடன் குடும்பத்தை நடத்தினால் குடும்பம் வளம் பெறும். और बुद्धि के साथ यदि परिवार चलाए तो वो परिवार देखिए बढ़ता जाएगा. அந்த விவேகம் என் தலையிலயா இருக்கு? क्या वो बुद्धि मेरे सिर में है? இல்ல, नहीं, இருதயத்தில் இருக்கு. वो मेरे हृदय में है. இருதயத்தில் இருக்கா? क्या वो हृदय में है? இருக்க வேண்டும். हाँ, वो होना चाहिए. இருப்பதற்காக என்ன செய்ய और வேண்டும்? वो रहने के लिए क्या करना है? தேவனுடைய வார்த்தைகளை மறுபடியும் 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 கேட்டு கேட்டு தியானித்து தியானித்து அவைகளை இருதயத்தில் சேர்க்க और வேண்டும். परमेश्वर के वचन को बार बार सुन सुन कर उसे ध्यान करके उसमें से लेकर इकट्ठा कर लेना है. அப்பொழுது காரியத்தை நடப்பிக்கிற பொழுது மாத்திரம்தான் நன்மை வரும். और तब जाकर जो कार्य करते हैं तब जाकर उन्हें भलाई मिलती है. எப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதோ அப்பொழுதெல்லாம் என் தியானத்துல காரியத்தை நடப்பிக்க ஆரம்பித்தேன், அப்பொழுது ரிசல்ட் கிடைச்சது. और जब कभी मुझे अवसर मिला तब तक मेरे ध्यान के मैंने वो ज्ञान को उपयोग किया, बुद्धि को, और उस वक्त मुझे परिणाम मिला. வாய்ப்புகளை நல் வாய்ப்புகளை நன்மையாய் மாற்ற பழக और வேண்டும். अच्छे अच्छे अवसरों को भलाइयों में बदलना आनी चाहिए. வாய்ப்புகளை தவறவிடக் கூடாது. और अवसरों को छोड़ना नहीं चाहिए. அவைகள் வெற்றி வாய்ப்புகளாய் இருக்கக்கூடும். और हो सकता है कि वो मौका आपके लिए सफलता हो सकती है. அவைகளை நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளாக நாம் மாற்றி அமைக்க வேண்டும். और उस अवसर को हमें ऐसे बदलना है ताकि हम भलाइयों को पाएं. ஆமென். ஆமென் சொல்லுவோம். आमेन. அல்லேலூயா. हालेलुया. அதுக்கு கர்த்தர் உதவுறார் நமக்கு. और उसके लिए प्रभु हमारी मदद करता है. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தரல. और परमेश्वर ने हमें डर की आत्मा नहीं दी है. கர்த்தர் எப்போதாவது ஒரு காரியத்தை செய்ய நம்ம இருதயத்தில் பேசும்போது செய்கிற துணிச்சல் வேணும். और जब कभी प्रभु हमसे कुछ करने को कहता है तो वो कार्य करने की साहस हमें होनी चाहिए. ஆமென். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எப்படி என்னத்தை செஞ்சாரோ அதை தான் இயேசு பூமியில செஞ்சார். और यीशु मसीह ने देखिए जैसे पिता परमेश्वर ने किया वैसे ही उसने यीशु मसीह ने धरती पर किया. இயேசு என்னெல்லாம் பண்ணாரோ அது பிதாவாகிய தேவன் மேலே பண்ணிக்கிட்டே இருந்தார். और यीशु मसीह जो कुछ कर रहे थे वो पिता परमेश्वर ऊपर वो कर रहे थे. அல்லது இப்படி சொல்றேன், தேவன் என்னெல்லாம் பண்ணாரோ அதுதான் இயேசு பூமியில और பண்ணார். यानी कि ऐसे कहिए कि जैसे पिता परमेश्वर वहाँ जो कुछ कर रहा था वही यीशु मसीह नीचे कर रहा था. அங்க மேலே நிறைய பேருக்கு அவர் காலெல்லாம் கழுவி விடுறாரு. और ऊपर बहुत से लोगों के पाँव सब वो धो रहे हैं. இங்க வந்து சீசர்களுக்கு இயேசு காலை கழுவி और விடுறாரு. यहाँ पर भी यीशु आकर चेलों के पाँव को धो रहे थे. இந்த வேலையை இயேசு செய்றார். और ये काम यीशु कर रहा है. இது என்ன வேலை இது? और ये कौन सा काम है? ஞானம் செயல்படுகிறது. और वहाँ पर वो जो बुद्धि है वहाँ पर सक्रिय होता है. மேலே அவர் தண்ணியை திராட்சரசமா மாத்துறாரு. और ऊपर वो पानी को दाखरस में बदलता है. கீழே இயேசு கிறிஸ்து கல்யாண வீட்டுல தண்ணியை திராட்சரசமா और மாத்துறாரு. नीचे यीशु मसीह विवाह के घर में पानी को பிதா दाखरस में செய்கிறதை बदलता है. குமாரன் காண்கிறது எதுவோ அதே அல்லாமல் அவர் தாமாக எதையும் செய்யவே இல்லை. और जो पिता करता है और जो यीशु देखता है, पुत्र देखता है, उसके अलावा वो कुछ अपने आपे में नहीं करता. விசுவாசி தன்னுடைய ஞானத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்? और विश्वास से अपने बुद्धि को कैसे उपयोग करना है? எவைகளெல்லாம் ஆவியானவருடைய இருதயத்துல பேசுகிறாரோ அவைகளை மாத்திரம் செய்ய और வேண்டும். जो कोई पवित्र आत्मा उनके हृदय में कहता है, बोलता है, उसी को मात्र करना है. அதை வசன ஆதாரம் இருக்கிற பட்சத்தில் மாத்திரம் அவைகளை செய்ய और வேண்டும். वो वचन के बुनियाद पे है, उसके आधार पे है, तब जाकर मात्र उसे करना है. குழியில் தள்ளினாலும் கோபுரத்தில் கொண்டு செல்வது தேவன். யோசேப்பை குழியில் தள்ளினாலும் அவனை கோபுரத்திற்கு கொண்டு சென்றது தேவன். और जब यूसुफ को गड्ढे में डाला गया तो भी परमेश्वर ने उसे सिंहासन पे ले गया. குழியிலிருந்து தூக்கி விட்ட உடனே எங்க அப்பா வீட்டுக்கு ஓடுறேன்னு ஓடல. और जैसे गड्ढे से बाहर निकाला गया वो ऐसे बोलकर नहीं दौड़ा कि मैं पिता के घर जा रहा हूँ. எங்க தேவன் அவனை கொண்டு செல்ல விரும்பினாரோ அந்த இடத்துக்கு யோசேப்பு போகும்படியாக தன்னை அர்ப்பணித்திருந்தார். और जहाँ प्रभु से ले जाना चाहता था वहाँ पर योसेफ अपने आप को समर्पित करता है जाने के लिए. நன்றாய் அறிந்திருந்தான் தேவனுடைய திட்டத்தை. और वो बड़ी अच्छी रीति से जानता था प्रभु की इच्छा को. தேவனுடைய திட்டத்தின் மேல நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். और प्रभु के उद्देश्य योजना पर हमारी सफर होनी चाहिए. நம்முடைய திட்டத்தில் தேவனை நடப்பதற்காக அழைத்து அவரையும் வற்புறுத்தக்கூடாது. और हमारी योजनाओं पे प्रभु को जोर जबरदस्ती कर कर लाकर उस पे चलने पे उसे विवश नहीं करना. தேவனுடைய திட்டத்திலே நாம் பயணிக்க हम வேண்டும். प्रभु की योजना पे सफर करना है. ஆமென். அதுக்கு தான் ஜெபம் நமக்கு உதவுகிறது. और इसी के लिए प्रार्थना हमारी मदद करती है. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோம். நீங்க ஆழ்ந்து தியானிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். और मुझे लगता है कि आप गहराई से ध्यान कर रहे हो. நம்மை மாற்றிக்கொள்ளாவிட்டால்
வாழ்க்கையில் மாற்றம் வராது. और जब तक कि हम अपने आप को नहीं बदलेंगे तब तक जीवन में बदलाव नहीं आएगा. மாற்றம் என்பதுதான் மாறாததா இருக்கணும். और ये बदलाव देखिए ऐसे होना चाहिए कि कभी बदले नहीं. நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து மாற்றம் இருக்க வேண்டும். और हमारे जीवन में लगातार बदलाव होते रहना चाहिए. மாறுவதற்காகவே நாம் விசுவாசிகளாக और இருக்கிறோம். बदलने के लिए ही हम विश्वासी हैं. வளர்வதற்காகவே நாம் கற்றுக்கொள்கிறோம். हम उन्नति करने के लिए ही सीख रहे हैं. ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை வெளிக்காட்ட வேண்டும். और प्रतिदिन बदलाव को बाहर प्रकट करना है. நம்முடைய குணங்களை மாற்ற வேண்டும். हमारे स्वभाव को बदलने हैं. பேச்சுகளை மாற்ற வேண்டும். हमारे बोलने को बदलना है. அன்பில் பெருக்கத்தை காட்ட வேண்டும். प्रेम में बढ़ने में बदलना है. குணங்களை மாற்றியாக வேண்டும். हमारे गुणों को बदलना है. கனிகளில் பெருக்கம் வேண்டும். और வரங்களில் விருத்தி வேண்டும். और वरदानों में हमें बढ़ना है. ஆமென் ஹalleluya. ஓகே, சோ இந்த வசனத்தை அடுத்தல கவனிக்க போறோம். இன்னொரு வசனம். एक और वचन हम ध्यान करेंगे. ஞானம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஊற்று. और ज्ञान, ये बुद्धि देखिए हमारे जीवन का एक स्रोत है. அந்த ஊட்ல இருந்தா நம்ம ஞானத்தை எடுத்து வாழ்க்கையில பயன்படுத்தணும். और वो स्रोत में से ही देखिए हमें बुद्धि को निकाल कर जीवन में उसका उपयोग करना है. பாருங்க, நம்ம ஊர்களில் அப்போ நாளி கிணறுன்னு ஒரு கிணறை வீட்டுக்கு பின்னால தோண்டி போட்டிருப்பாங்க, ஒரு கிணறு. அதில் தான் தண்ணீர் இறைப்போம். और देखिए गांव में देखिए घर के पीछे एक बावड़ी जो कुएं को जो है खोद कर रखते हैं, उसी में से घर के लिए पानी निकाला जाता है. எல்லார் வீடுகள்லையும் உண்டோ என்னவோ தெரியல, ஆனால் பெரும்பாலான அதாவது சின்ன கிராமங்களில் சின்ன வீடுகளில் இருக்காது. ஆனால் ஓரளவு நல்ல வீடுகளில் ஒரு கிணறு பின்னால் और வச்சிருப்பாங்க. छोटे छोटे घरों गांव में नहीं होता है, बल्कि जो अच्छे ठीक ठाक होते हैं वो गांव में वो घर में देखे वो कुएं को रखते हैं. அல்லது ஒரு அடிமொம்பு போட்டு வச்சிருப்பாங்க தன் வீட்டுக்கு உள்ள தண்ணி. नहीं तो एक हप्सी भी लगा कर रखते हैं ताकि वो घर के लिए पानी लिया இப்போ जाए. கவர்மெண்ட் எல்லாருக்கும் தண்ணி நல் கனெக்ஷன் கொடுத்துறாங்க. अभी गवर्नमेंट सरकार देखिए सभी के लिए पानी का नल कनेक्शन दे दिया है. அப்போ எல்லாருக்கும் அந்த தண்ணி வேணும் பாருங்க. और सभी को पानी चाहिए. அது இல்லைன்னா வாழ்க்கை நடக்காது. और यदि वो नहीं है तो जीवन नहीं चलेगा. ஞானத்தின் ஊற்று எல்லாருக்கும் அவசியம். और वो बुद्धि का स्रोत हर एक के लिए आवश्यक है. நான் சொல்றேன், தண்ணியை விட ஞானம் ரொம்ப और முக்கியம். मैं कहता हूँ पानी से भी ये बुद्धि बहुत ही महत्वपूर्ण है. ஆமென். ஆனா தண்ணி இல்லைன்னா வீடு நாறும், ஞானம் இல்லைன்னா வாழ்க்கை நாறும். और पानी नहीं है तो घर देखिए சூப்பர்னு சொல்லிட்டாரு அவர். தண்ணி இல்லைன்னா நம்முடைய வீடு नारुम என்றால் बदबू आएगा. पानी नहीं तो बदबू आएगा. किधर? घर का बदबू आएगा. और अगर ज्ञान और नहीं तो बुद्धि नहीं है तो जीवन में हमारी जिंदगी का बदबू आएगा. आमीन. அப்போ தண்ணி இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஞானத்தின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. हम पानी की अहमियत को समझते हैं, जानते हैं, उसी प्रकार से बुद्धि की अहमियत भी हमें समझना है. எதுக்குங்க எங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு? हमेशा मेरे घर में समस्या होती रहती है. யார் இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவிப்பார் ஆண்டவரே? कौन हमें इस समस्याओं से छुड़ाएगा? परमेश्वर. வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தை கேளு. और गुरुवार के संदेश को सुनो. ஞானத்தை எடுத்துக்கொண்டு அதை வாழ்க்கையில் பயன்படுத்து. और शुक्रवार के संदेश को सुनो और ज्ञान को उठाकर अपने जीवन में इसका उपयोग करो. உங்களுக்கு நீங்கள் எல்லாம் கற்றறிந்த முற்றும் அறிந்த ஞானி கிடையாது. और आप सभी लोग देखिए सभी जानकर सब पहचान होकर सीखे हुए ज्ञानी बुद्धिमानी नहीं हो. ஆமென். ஆமென். आमेन. முச்சயமா அதுல இருந்து தூரம் வந்துடும். நான் பிறரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாக நான் இருக்கிறேன் என்பது புரிஞ்சுக்கோங்க. और उसमें से आपको बाहर आ जाना है कि मैं दूसरों से सीखने के लिए हूँ. ஒவ்வொரு ஆட்கள் பேசும்போது நான் உற்று கவனிப்பேன். और हर एक व्यक्ति से जब मैं बातें करता हूँ तो मैं ध्यान से उनकी ओर देखता हूँ. ஏன்னா அவங்க பேசுறதுல நிறைய விஷயத்தை, ஈவன் ஒரு பியூனா இருந்தாலும் சரிதான், ஒரு சாதாரண நபராக இருந்தாலும் சரிதான், அவங்கள பேச விட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். और चाहे वो साधारण एक प्यून हो या कोई भी हो, उन्हें बोलने देकर फिर मैं ध्यान से देखता हूँ. ஏன்னா நான் லாபம் ஈட்டுவதில் எனக்கு ரொம்ப விருப்பம். क्योंकि मुझे फायदे निकालने में देखिए बड़े ही चाहत होती है. ஆமாம், யார்கிட்ட இருந்து எவ்வளவு லாபத்தை நம்ம எடுக்கலாம். और किस में से कितने फायदे को निकाला जा सकता है. தேனி என்ன பண்ணுது? और मधुमक्खी क्या करती है? பூ நிறைய பூ விட்டு போகுது. और वो बहुत से फूलों के पास जाती है. அவ்வளோத்தையும் தேனை கலெக்ட் பண்ணிட்டு और வந்துடுது. सारे मधु को उसमें से लेकर इकट्ठे करके आ जाती है. ஏன்? அங்கே தேன் இருக்கு.
और क्यों? क्योंकि वहाँ पर वो मद है इसलिए। ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இதே போல நிறைய விஷயங்கள் இருக்கு. और इसी प्रकार से हर एक व्यक्ति के पास बहुत सी बातें हैं வித்தியாசமான காரியங்கள் और இருக்கு. कुछ अलग अलग कार्य उनके पास है। அது எல்லாத்தையும் நீங்க 100 பேர்ட்ட நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வைங்களேன், और वो 100 लोगों से यदि आपने उसे इकट्ठा कर लिया है तो 100 பேருக்குள்ள அந்த ஞானம் உங்ககிட்ட வந்துருது, और அறிவு वो வந்துருது. 100 लोगों की वो बुद्धि जो है आप में आ जाती है। இப்போ நீங்க 100 பேரை நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். अभी आप 100 लोगों को संभाल सकते हो। இல்ல உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டே இருக்கீங்க வைங்களேன். नहीं तो आप ऐसे सोचो कि हाँ मुझे सब पता है, எனக்கு मुझे தெரிஞ்சது सब எங்க पता வீட்ல உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியல, है। और जो मुझे पता है वो मेरे घर वालों को எனக்கு किसी को தெரிஞ்சது नहीं இந்த पता எங்க है। எங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு யாருக்குமே और जो தெரியாது. मुझे पता है मेरे गांव वालों को पता नहीं है। கடைசியில் நீங்க தான் ஒண்டியா இருந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. और अंत में आप अकेले रहकर बस लड़ते रहोगे। ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட நிறைய பேருக்கு வித்தியாசமான விஷயங்கள் தெரியும். क्योंकि जितना आपको पता है बहुत से लोगों को कुछ अलग अलग बातें पता है। அவங்கள நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சிறந்த ஆளா यदि இருப்பீங்க. आप उनसे इकट्ठा कर लोगे तो आप एक उचित व्यक्ति बनोगे। ரைட்? மல்டி டாஸ்கிங் ஸ்கில், நாட் இண்டிவிஜுவல். மல்டி டாஸ்கிங் தேவை. और ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமைகள் ஒவ்வொருவருக்கும் அவசியம். और विभिन्न प्रकार के कार्यों को जो है संभालने आना चाहिए। இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? और ये शुक्रवार के दिन जो आप सुन रहे हो इसमें से कुछ आपको रुचि लग रही है, दिलचस्पी लग रही है? இருக்கா இல்லையா? हाँ कि नहीं? ஆமென். பாஸ்டர் ஒரு இது 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்க வேண்டியதானே நீங்க? पास्टर इसे 10 साल पहले आप देना चाहिए था। நீங்க வந்திருக்க வேண்டியதானே? तो आप आना चाहिए था ना। ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். நான் வாழ்க்கையில பயன்படுத்தினேன் ஒன்னையும். और मैंने एक एक को जीवन में அதான் उपयोग किया சொல்றேன். है। நான் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் நான் சேலஞ்ச் கொடுக்குறேன். और जो नौजवान बच्चे हैं जो पढ़ाई लिखाई कर रहे हैं उनको मैं चुनौती देता हूं। இந்தியால 5 லட்சம் அல்லது 5 கோடி கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் சரிதான், அசைக்க முடியாத நபர்களா எழும்பணும். और भारत देश में चाहे 5 करोड़ जो है लोग मसीह हो तो आप बिना हिलाए व्यक्ति उठ सकते हैं। 10 கோடி இருந்தாலும் ஸ்பெஷல் ஆட்களா எழும்பணும். आप चाहे 10 करोड़ क्यों ना हो तो आप एक विशेष व्यक्ति बनकर उठना है। எங்க வேலை செய்றீங்களோ, எங்க வியாபாரம் பண்றீங்களோ, எங்க குடும்ப வாழ்றீங்களோ அதுல சிறந்தவர்களா நீங்க இருக்கணும். और जहां पर आप काम करते हो, नौकरी करते हो, पारिवारिक जीवन में आपको वहां पर एक उचित व्यक्ति बनना है। உங்களால் முடியும், நம்பு. और वे आपसे हो सकता है। आमेन. हालेलुया. Believe, just believe and follow the word of God. केवल इसमें विश्वास करिए और वचन का अनुकरण करिएगा। Amen. Amen. Hallelujah. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க இன்னைக்கு ராத்திரி உங்களால தூங்க முடியும்? और कितने लोग विश्वास करते हैं कि आज रात को मैं सो सकता हूं? உங்களால தூங்க முடியும். हाँ आप सो सकते हैं। அதை விட எளிதாக செய்ய முடியும், நீங்கள் ஞானியாய் வாழ முடியும். और उससे भी आसान काम है कि आप ज्ञानी बुद्धिमानी होकर जी Amen. सकते Hallelujah. हैं। Amen. தூக்கத்தை தர்றது கர்த்தர். नींद को जो देता है वो परमेश्वर है। ஞானத்தை தர்றது கர்த்தர். और बुद्धि भी देता है परमेश्वर। Amen. Hallelujah. Amen. ஓகே, அடுத்தால இந்த வசனத்தை பாருங்க. अगला इस वचन में देखिए 16வது அதிகாரம் 22வது வசனம். अध्याय 16 वचन 22। அதை தான் நம்ம படித்தோம், அதை படிக்க போகிறோம். ஆமாம், 16வது அதிகாரம் 22வது வசனம். 16वां अध्याय और वचन 22। படிங்க போ. जिसके पास बुद्धि है उसके लिए वह जीवन का सोता है, परंतु मूढ़ों को शिक्षा देना मूढ़ता ही होती है। புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, மதியினரின் போதனை மதியினமே. जिसके पास बुद्धि है उसके लिए वह जीवन का सोता है, परंतु मूढ़ों को शिक्षा देना मूढ़ता ही होती है। அப்போ பாத்தீங்களா வசனம் என்ன சொல்லுது? तो देखा आपने वचन क्या कहता है? வாழ்க்கை என்பது அங்க இருந்தா சூப்பரா கிளம்பு. புத்தி இருந்தா போதும், வாழ்க்கை சூப்பரா இருக்கும். यदि उसके पास बुद्धि है तो उसका जीवन, उसकी जिंदगी बड़ा सुपर हो सकता है। आमीन. மறுபடி படிங்க இதெல்லாம் சேர்ந்து. इस वचन को दोबारा पढ़िए सब मिलकर। जिसके पास புத்தி தன்னை உடையவர்களுக்கு उसके लिए वह जीवन का सोता ஜீவ है। ஊற்று. வாழ்க்கையின் இந்த ஊற்று அங்கிருந்து வருது, வாழ்வினுடைய பெருக்கம் அங்கிருந்து வருது, புத்தியில தான் வருது. और वो जीवन का सोता देखिए वहीं से आता है, बुद्धि में से। வாழ்க்கை அங்கிருந்து தான், அதாவது ஒரு தண்ணி இருந்தால் தானே மரம் வளரும், அதே போல தான் जैसे कि पानी होगा तब जाकर पेड़ நம்முடைய पौधा बढ़ सकता நம்முடைய है। வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு காரணமே புத்தி. उसकी जीवन की कामयाबी सफलता का कारण है उसकी बुद्धि। ஒரு மரத்துக்கு கீழே மரம் நாட்டி இருக்கிறோம், ஆனா அங்க தண்ணியே இல்லைன்னா அது காஞ்சிரும். एक पेड़ हमने लगाया है और वहां पर पानी ही नहीं है तो वो पेड़ सूख जाएगा, वो पौधा। அதே போல
நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்கு. और उसी प्रकार से हमारे जीवन की कामयाबी के लिए पीछे एक बड़ा रहस्य है. என்ன ரகசியம் அது? और वो क्या रहस्य है? ஞானம் தான் அந்த ரகசியம். और वो बुद्धि ही वो रहस्य है. அப்போ புத்தியை நம்ம எடுத்து புத்தியை நம்ம அதை ஊற்றாய் புத்தியை வச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய ஊற்றாய் அது இருக்கிறது. और बुद्धि को यदि हमने रखा है तो हमारे जीवन का वो सोता या स्रोत बन जाता है. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை இதே அதிகாரத்துல படிச்சிடலாம்னு நினைக்கிறேன். इसी अध्याय में एक और वचन पढ़ना चाहता हूं. 23வது வசனத்தை படிங்க. और वचन 23 16 23 अध्याय 16 और वचन 23 நான் படிக்கிறேன், கேளுங்க. Thank you Holy Spirit. 23வது வசனம் 16 23 अध्याय 16 वचन 23 ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை யூட்டும், அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். बुद्धिमान का मन उसके मुंह पर ही बुद्धिमानी प्रकट करता है और उसके वचन में विधा रहती है. Can you read it in English? The heart of the wise teaches his mouth and addeth learning to his lips. இதை கவனிச்சிங்களா? இந்த வசனம் தமிழில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கோ அல்லது இந்தியில் எவ்வளோ தூரம் புரியுதோ உங்களுக்கு தெரியல, ஆனால் ஆங்கில படிக்கும்போது ஒன்று தெரியும். Can you read it again? The heart of the wise teaches his mouth and addeth learning to his lips. Amen. அப்போ ஒரு இருதயத்தின் ஞானம், ஒரு இருதயத்தில் ஞானம் வச்சிருக்கிறவங்க அவங்க வாய்க்கு கற்றுக் கொடுக்குறாங்க. और जो अपने हृदय में बुद्धि रखते हैं वो अपने मुंह को जो है उसे सिखाते हैं. ஹலோ, மறுபடியும் சொல்லட்டா? कि दोबारा कहूं? நம்ம எல்லாரும் அடுத்தவங்களுக்கு தான் கற்றுக் கொடுப்பாங்க. நிறைய பேர் எப்படின்னா அடுத்தவங்களுக்கு தான் கற்றுக் கொடுப்பாங்க, நீ அதை பண்ணு நீ இதை பண்ணுன்னு. बहुत से लोग क्या करते दूसरों को ही सिखाते कि भाई आप ये करो और वो करो. பண்ணுங்க, हाँ करिए, அது தப்பு இல்லை. वो गलत नहीं है. ஆனா ஞானி என்ன பண்ணுவான் தெரியுமா? परंतु बुद्धिमान व्यक्ति क्या करता है पता है? வாய்க்கே கற்றுக் கொடுப்பான். वो अपने ही मुंह को सिखाता है. The wise will teach his own mouth. और बुद्धिमान व्यक्ति अपने स्वयं खुद के मुंह को सिखाता है. அவன் தான் ஞானி. और वही होता है அவன் வாய்க்கு बुद्धिमान. என்ன கற்றுக் கொடுக்குறான்? வாய்க்கு என்ன கற்றுக் கொடுக்குறான்? अपने मुंह को वो क्या सिखाता है? எதை எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறான். और किसे कैसे बोलना है, कैसे बात எதை करना है वो सिखाता है. பேசக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறான். और यह भी सिखाता है कि किसे नहीं बोलना. எதை எவ்வளவு பேச வேண்டும் என்று கற்றுக் और यह கொடுக்கிறான். भी सिखाता है कि किसे कितना बोलना है. அப்போ he trains his own mouth. அவனுடைய வாய்க்கே அவன் பயிற்றுவிக்கிறான் எப்படி நீ பேச வேண்டும் என்று. और वो अपने ही मुंह को प्रशिक्षण देता है कि तुम इस प्रकार से ऐसे ही बात करना है. இஷ்டத்துக்கு பேசினா अपनी मन मर्जी आप बोलो கஷ்டம். तो फिर क्लेश. சொல்லுங்க, இஷ்டத்துக்கு பேசினா சொல்லுங்க. அக்கா, அண்ணே, போலோ அண்ணே, அக்கா, இஷ்டத்துக்கு பேசினா கஷ்டம்க்கா. कष्टं का கஷ்டம்னே. कष्टं है. இப்போ இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. बोलिए भाई बहन, मन मर्जी बोलोगे तो क्लेश होगा, तो मन मर्जी ना बोले உங்க வாய்க்கு யார் கற்றுக் கொடுப்பா? तो अपने मुंह को कौन सिखाएगा? போலோ என் வாய்க்கு நானே கற்றுக் கொடுப்பேன். मेरे मुंह को स्वयं मैं खुद ही सिखाऊंगा. ஆமென். आमेन. இல்லை, என் வாய் என் கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குது, என் வாய் பாஞ்சிருது முதல்ல. नहीं, मेरा मुंह मेरा जीभ मेरे नियंत्रण में नहीं रहता है, वो उतावली होकर बोलने लगता है. அவ்வளோதான். பிறகு யாக்கோபு 5வது அதிகாரம் தான் இருக்கு. फिर 5வது उतना அதிகாரம் ही நினைக்கிறேன். अय्यूब 3வது அதிகாரம் பாருங்க, और கரெக்டாக याकूब की சொல்றேன். किताब யாக்கோபு अध्याय 3 காட்டையே கொளுத்திரும். और वो पूरे जंगल को आग அது लगा देती காட்டையே கொளுத்த முடியும்னா வீட்டை ஏன் கொளுத்தாது? है. वो पूरे जंगल को जब आग लगा सकती है तो घर को आग नहीं लगा सकती. மேற்கு தொடர்ச்சி மலையே கொளுத்திருதுன்னா நம்ம வீட்டை ஏன் கொளுத்தாது? और वो पूरे पहाड़ को ये छोटी सी चिंगारी जब जला सकती है तो हमारे परिवार को या घर को क्यों ना जलाए? அதை அழிக்கும் ஆற்றல் படைத்தது. और वो मिटाने का एक क्षमता रखता है. அதுக்கு தான் ஞானி என்ன பண்றான்? और इसीलिए बुद्धिमान व्यक्ति क्या करता है? அவன் வாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குறான். अपने मुंह को प्रशिक्षण देता है. ஆமென் சொல்லுங்க இப்போ. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவன் ஞானி தன் வாயை அடக்குகிறான். और बुद्धिमानी व्यक्ति अपने जीभ को देखिए वश में रखता है अपने मुंह को. ஆமென். அப்போ அந்த ஞானம் எங்க இருந்து அவனுக்கு வருது? तो फिर वो बुद्धि उसे कहां से मिलती है? வசனத்தின் அடிப்படையில். वचन के बुनियाद पे. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் சீக்கிரம் நாசமடைவானாம். जो अपना मुंह उतावली होकर खोलता है वो जल्दी से नष्ट हो जाएगा.
அப்போ ஞானி என்னுடைய இது நமக்கு தேவை. அதனால தான் இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி திடீர்னு ஒருவேளை அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஏதாவது நம்ம பேசிட்டோம், அப்படி பேசிட்டு அப்படியே வாழ்க்கையை நடத்துகிறோன்னா, அப்படி வாழ்ந்தோம்னா சீக்கிரம் நம்ம அழிஞ்சிருவோம். हमें बुद्धि की आवश्यकता है, इसीलिए हम बोल रहे हैं यदि मुतावली होकर कुछ कह देते हैं और उसी प्रकार से जीते हैं तो जल्दी से वहां पर नाश हो जाएगा. आमेन, हालेलुया. सो மறுபடியும் இதே வசனத்தை படிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? तो दोबारा इस वचन को हम सब मिलकर पढ़ेंगे. நீதிமொழிகள் 16:23. नीति वचन अध्याय 16 वचन 23. 23 वचन 23. 1 2 3. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை யூட்டும், அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். அப்போ உதடுகளுக்கு கல்வியை கொடுக்கிறது யார்? तो उसके जीवों को विधा या शिक्षा कौन देती है? அப்போ நம்முடைய வாய்க்கு, அதாவது நம்முடைய உதடுகளுக்கு கல்வியை நாம் கொடுக்கிறது நாம் தான். நம்ம உதடு என்னத்தை பேசணும் என்ன பேசக்கூடாது. हमारे होठों को शिक्षा हम ही देते कि क्या बोलना है क्या नहीं बोलना है. அப்போ சில வேளைகளில் உடம்பு ரொம்ப பெயினாக இருக்குது, வியாதி இருக்கிறது போல தெரிகிறதுன்னா உடனே வாய் டக்குன்னு இப்படி சொல்லக்கூடாது. என்ன வலிக்குது உடம்பு, எவ்வளவோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ பெரிய வியாதி வந்திருக்குது, அப்படி ஏதாவது வியாதி குறித்து சொல்லிடக்கூடாது. और जब शरीर में जब दर्द होता है बहुत, तो ऐसे नहीं कहना कि है क्या बीमारी है, कितना दर्द हो रहा है, ऐसे मुंह खोलकर आपको बोलना नहीं है. யாருக்குமே நான் தெரியாது, நான் வீட்டில் தான் தனியாக உட்காந்து சொன்னேன், சர்ச்சில் உள்ளவங்கள்ட்ட யார்கிட்ட நான் சொல்லலையே. किसी को भी पता नहीं, मैं घर में अकेले में बोला हूँ, चर्च में से किसी को पता नहीं है. இதுக்கு பேர் தான் தற்கொலை. और इसी का नाम होता है खुदकुशी. எல்லாருக்கும் முன்னாடி செத்தாலும் பரவாயில்ல, தனியா வந்து சாவுக்கு செத்துறக்கூடாது. सभी के साथ मरे तो भी ठीक है, परंतु अकेले एक होकर नहीं मरना है. அப்போ வீட்லயும் தனியா புலம்ப கூடாது, और घर में अकेले में भी बड़बड़ाना नहीं है, யார் கூடயும் புலம்ப கூடாது, और किसी के साथ में भी नहीं வியாதி बड़बड़ाना है, இருக்குன்னே சொல்லக்கூடாது. और बीमारी है ऐसे बोलना ही नहीं है. ஞானி தனக்கு வியாதி இருக்கிறத ஒத்துக்கொள்ளவே மாட்டான். और बुद्धिमान व्यक्ति ये बात मानेगा ही नहीं कि उसे बीमारी है, அவனுக்கு ஞானம் தெரியும். அவனுக்கு क्योंकि उसे बुद्धिमान இயேசு व्यक्ति पता கிறிஸ்து है, அவனுடைய வியாதிகளை சுமந்து தீர்த்ததுல அவன் உறுதியா இருக்கிறான். और वो निश्चित है कि यीशु मसीह ने उसके बीमारी को उठाकर मिटा அவன் दिया. சரீரம் சொல்றது பொய்ன்னு அவன் நினைக்கிறான். और उसका शरीर जो कहता है वह झूठ है, அவன் சரீர வழியில அவன் நடக்கவே மாட்டான். उसके शरीर की राह पर नहीं चलता है. தங்கத்தை குவிச்சாலும் அவன் சரீர வழியில நடக்க மாட்டான். और सोने को वहां पर ढेर भी लगा दे तो अपनी शरीर की राह पर नहीं चलेगा, அவன் வசனத்தின் வழியில और மாத்திரம் वो நடப்பான். वचन की राह पर चलेगा, ஏன்னா அவன் ஞானி. क्योंकि वह बुद्धिमान है. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவன் சொல்லுவான், தேவன் அவருடைய தழும்பு, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் என்னை குணமாக்கி இருக்கிறார்னு சொல்லுவான். और वो कहेगा कि यीशु के कोड़े खाने से मैं चंगा हो चुका हूं. பிசாசு ஒரு அடி அடிச்சாலும் இவன் அவனை திருப்பி விளாசி தள்ளிக்கிட்டே இருப்பான். और शैतान उसे एक मार मारे तो उसे पलटाकर उसे धो कर उसे धो देता है. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் और வேதம் சொல்லுது. शैतान का सामना करो तब वो आपको छोड़कर भाग जाएगा, वचन कहता है. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆளை எதிர்த்து நம்ம எப்படி நிற்கிறோம்னா, வியாதிகள் வலிகள் எதுவும் வருகிற பொழுது வலி எடுக்குதே எதுக்குங்க அந்த உதடுகளையும் வாயும் அதற்கு பயன்படுத்தணும். और जब हम किसी का सामना करें, जब बीमारी या कुछ दर्द होता है कि हाँ दर्द हो रहा है, क्यों हमारे जीव को அதற்கு उसके लिए பதிலாக வசனத்தை எடுப்போம், और उसके बजाय वचन को ले, வார்த்தை என்கிற பட்டயத்தை எடுப்போம், और वचन के तलवार को उठाए, விசுவாசம் என்கிற கேடகத்தை और எடுப்போம். विश्वास के झिलम को उठाए. ஆமென், ஹல்லேலூயா. அவன் நம்மகிட்ட ஏதாவது வந்து வீசும் போது உடனடியா விசுவாச கேடகத்தினால தேவன் என்னை குணமாக்கி இருக்கிறாங்க கேடகத்தை பிடிப்போம். और जब वो कुछ फेंकता है तो विश्वास के ढाल से कहिए कि यीशु ने मुझे चंगा किया, इसे हम ढाल पकड़ेंगे. ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை என்கிற பட்டயத்தை எடுப்போம், और वचन रूपी तलवार को उठाएंगे. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எல்லாம் என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்கிற பட்டயத்தை எடுத்து சுழற்றுவோம். और मसीह ने जो हमारे लिए शापित बना, हमें मोल लेकर व्यवस्था के श्राप से छुड़ाया है, क्योंकि जो कोई काट पर लटकाया जाता है वह श्रापित है. आमेन, प्रेज गॉड, हालेलुया. அப்போ நம்முடைய உதடுகளுக்கு இப்படிப்பட்ட பயிற்சி அளிக்க வேண்டும். तो आप उसके जीवों को, उसके मुंह को इस प्रकार की प्रशिक्षण देना. யார் இப்படி கொடுக்கறா? और ये कौन देता है इसे? பயிற்சி யார் கொடுப்பா? और ये प्रशिक्षण कौन देगा? ஞானி தான் கொடுப்பான். बुद्धिमान व्यक्ति ही அப்போ देगा. ஞானம் உள்ளுக்கு இருந்தா, तो बुद्धि उनके भीतर है तो வாய் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், तो उनका मुंह उनके वश में रहेगा, உதடுகள் நம்முடைய கண்ட்ரோல்ல और இருக்கும், उनका जीभ उनके नियंत्रण में முகம் रहेगा, நம்முடைய கண்ட்ரோல்ல और இருக்கும், ये चेहरा उनके नियंत्रण में होगा, தலை நம்முடைய கண்ட்ரோல்ல और இருக்கும். उनका सिर उनके नियंत्रण में होगा. சும்மா டென்ஷன் வந்துருமா? क्या फिर यूं ही टेंशन आ சும்மா जाएगा? இதெல்லாம் பேசிடுவோமா? बस यूं ही कुछ भी हम बोल देंगे? ஆஹா. नहीं, ஏன்னா உள்ளுக்க ஞானமாகிய கிறிஸ்து இருக்கிறார், क्योंकि भीतर ज्ञानी मसीह है, அவரோடு இணைந்து நாம் हम பயணிக்கிறோம். उसके साथ मिलकर सफर करेंगे. அவன் வேதத்தை மேலோட்டமா படித்தா மாத்திரம் போதாது, तो वचन को बस ऊपर ही ऊपर पढ़ना काफी नहीं है, அறிவுள்ள விசுவாசியா இருந்தா மாத்திரம் போதாது, और केवल ज्ञानी विश्वासी रहे तो काफी नहीं, விவேகிகளாகிய விசுவாசியா இருக்க வேண்டும். बल्कि हमें एक बुद्धिमानी विश्वासी होना है. செய்வோம்.
हम वो करेंगे, பெருகுவோம், हम उसे बढ़ेंगे ஊரை மாற்றுவோம், और अपने आप को உலகத்தை बदलेंगे மாற்றுவோம், और लगातार ऐसे அவர்களை बदलेंगे கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவோம், और बहुत दूसरों को मसीह में நாமும் लाएंगे। வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். हम भी जिएंगे, दूसरों को भी जीने लगाएंगे। ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்புவோம். और सब उठ खड़े हो जाए। நல்ல பிதாவே, अच्छे पिता, உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். आपके वचनों के लिए இந்த धन्यवाद। கிருபை உள்ள வார்த்தைகள் आपके अनुग्रह रूपी वचन ஞானத்தின் பெட்டகங்கள், और वो ज्ञान के वचन है, भंडार है ஞானத்தின் பெட்டகங்கள், और वो ज्ञान के भंडार है ஞானத்தின் பெட்டிகள். और वो ज्ञान के बक्से है அதை நாங்கள் வரவேற்கிறோம். और उसका हम स्वागत ஒவ்வொரு करते हैं। வசனத்திற்கும் உம்முடைய ஞானம் புதைந்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். हम जानते हैं कि आपके हर एक वचन में आपका ज्ञान छिपा हुआ है அனுதினமும் படித்து தியானிக்க எங்களை தாழ்த்துகிறோம். और उसे पढ़कर ध्यान करने में नम्र करते हैं தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்க எங்களை और தாழ்த்துகிறோம். प्रतिदिन उसे सुनते रहने में नम्र करते हैं। ஞானம், அறிவு, புத்தி என்கிற பொக்கிஷங்கள் அவைகள் और இருக்கிறது. ज्ञान, बुद्धि, ये भंडार, ये खजाना हमारे पास கிறிஸ்து है எங்களுக்குள் ஞானமாய் இருக்கிறார். और मसीह स्वयं हमें ज्ञान बुद्धि है கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வார்த்தையின் மூலமா இன்று தொட்டிருக்கிறீர். और देख रहे जो सुन रहे हर एक बच्चों को अपने वचन के जरिए स्पर्श किया है வாழ்க்கை நிலவரங்கள் எல்லாம் மாறும்படியாக, और जीवन के सारे हालात बदले ஞானிகளாய் செயல்படும்படியாக, और वो बुद्धिमानी के अनुसार कार्य करे அறிவிலிருந்து ஞானிகளாய், அறிவுசார் விசுவாசிகள் ஞானிகளாய் மாறும்படியாக और ज्ञानी, विश्वासी, बुद्धिमान व्यक्ति बने। உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நெருக்க முடியவர்களாய் மாற எங்களை और தாழ்த்துகிறோம். आपके वचनों में हम नजदीक आने के हमें नम्र करते हैं। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता। எல்லாரும் சொல்லுமா அல்லேலூயா. सभी लोग बोलेंगे हालेलुया, ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், प्रभु यीशु मसीह की कृपा பிதாவாகிய தேவனுடைய அன்பும், और पिता परमेश्वर का प्रेम பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் और पवित्र आत्मा की सहभागिता உங்கள் अனைவரோடும் இருப்பதாக. आप सभी के साथ बना रहे। எல்லாரும் ஆமென் சொல்லுமா. सभी लोग बोले आमीन, அல்லேலூயா. आमीन। हालेलुया।